இனிய காலை உற்சாகம். எல்லாருக்கும் இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். ஆமா. அன்னைய தினம். தினம். எங்களுடைய இடத்தில் ஓ, ஓ. ஆமா. அப்பாக்கு நினைக்கத்தானே வேணும். அப்பா கிட்ட அது அப்பா கிட்ட தினம் வெறும் ஜூன் மாசம் அந்த நாள்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். அப்பா கிட்ட ஜூன் மாதம் இருக்கிறது. சித்ரா பௌர்ணமி. சித்ரா நாளைக்கு பௌர்ணமியா? நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. நான் சொல்லியிருந்தேன் இப்ப அவருக்கு முன்னுக்கு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு கேட்டேன். இல்லை, சொன்னேன். சரி. நாளை, ஆமா, சித்ரா பௌர்ணமி தினம் என்று தெரியும். ஆனா அது நாளைக்கு தெரியா. ஜூன் மாதம் இருக்கிறது. ஆடி அமாவாசை. அது என்ன திகதி வருதுன்னு தெரியாது. சரி, ராஜினி அவர்களே, இப்போது என் குரல் வருகிறதா என்று கேளுங்கள். சரி, இதை என்ன நான் சொல்ல வந்தேன் என்றால், இந்த சித்திரை பௌர்ணமியும் ஆடி அமாவாசையும் ஐரோப்பிய அன்னையர் தினத்துக்கும் அப்பா தினத்துக்கும் அதே வாரத்தில் வரும். அப்ப கண்டுபிடிப்பீங்களா? ஃபேஸ்புக்லேயும் வேற இல்லையண்டு அருட்குமார் அவர்கள் இன்றைக்கு பார்த்தால் இணையாற்றில் நிறைய பேர் இப்போ வெளியில் கேட்டுருக்கிறார். இல்லை, முகநூலில் வருகிறது. யாராவது ஒரு ஆள் முகநூலில் எனக்கு ஒரு பார்த்து சொல்லுங்கள். உங்கள் வாய்ஸா? ஃபேஸ்புக்கில் வாய்ஸ் வரவில்லை. அருட்குமார் அவர்கள் இப்போது வருகிறதா? ஏனென்றால் அது நான் வெள்ளிக்கிழமை நீங்கள் மாமியும் நானும் செய்யக்குள்ள இதை மியூட் அண்டை தான் குழப்படி பண்ணி விட்டுட்டேன். நான் இங்கே அறிவித்தது உங்களுக்கு பன்னோடி செய்வாடவுக்குள்ளும் வந்ததல்லோ அன்றைய தினம். அப்போ அதுக்கு பிறகு ஓஃப் பண்ணினான். நேற்று நாங்கள் கதைக்கவில்லை தானே, அதனால் இப்போ வருகிறது. ஆமாம் ஆமாம் ஆமாம், குரல்லாம் வரல் ஃபேஸ்புக்கில் வரையில் என்ற மாதிரி யோசிச்சுட்டேன்.
அப்போ ராஜினி அவர்களுக்கும் அருக்குமார் அவர்களுக்கும் ஒரு கும்பிடு போடுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். சிவாஜினி அவர்களுக்கும் சேர்த்து வணக்கம் சொல்லிக்கொள்வோம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ராஜினி. அப்போ இதை அதுக்குள்ள ஒரு ஒருங்கிசைவு உலகம் முழுவதும் ஒரே மனிதர்கள் இருந்தார்கள் ஒரு காலத்தில். அவர்கள் ஏற்படுத்தியது தான் பின்பு மருவி 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 வெவ்வேறு நாட்களாக குலைந்து கொண்டது. ஆகவே நான் தமிழ், நீங்கள் டாச், நீங்கள் ஃப்ரெஞ்சு என்றது எல்லாமே அனாவசியம். நான் தமிழன்று என்னை அடித்து பிடிச்சி சாக வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் என்னுடைய மொழி இல்லை. எல்லோருமே எந்த மொழி பேசுபவர்கள் எல்லோருமே இந்த உலகத்தில், அதை வேண்டால் இப்போ சிந்தனைக்காக வைத்துக்கொள்வோம், எல்லோரும் ஒரு மொழி தான் நாங்கள் எங்களுடைய சொந்த மொழி. ஆனால் இந்த அம்மாக்கள் தான் கிள்ளி 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 சொக்கையை கிள்ளி மூக்கை கிள்ளி கண்ணை உருட்டி உருட்டி என்ன மாதிரி இருக்கிற அப்பா மாதிரி இருக்கிற எங்கள் அம்மா சொல்லு அம்மா என்று சொல்லி தந்த மொழியை எங்கள் மீது திணித்ததினால் எங்கள் தாய்மொழி தமிழாக மாறியது. அதுக்காக சிங்களமோ ஹிந்தியோ ஆங்கிலமோ டோச்சோ ஃப்ரெஞ்சோ வேற்றார்கள் இல்லை. அவருடைய அம்மாக்கள் செய்த பாவம் அது. ஒரு தாய் பிரெஞ்சை படிப்பிச்சிட்டார், ஒரு தாய் டோச்சை படிப்பிச்சிட்டார், ஒரு தாய் இங்கிலீஷை படிப்பிச்சிட்டார். அப்படிங்கிறது போல வருகிறது. அவை மொழி ஒரு அடையாளமே தவிர அதுக்காக நாங்கள் சாகிறதும் இன்னும் ஒருவர் சாகிறதையும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என்பதை சொல்வோம். அதே போலத்தான் இந்த சமயங்கள், நாட்கள், இன்றைய அனுஷ்டானங்கள் எல்லாமே ஒரு இடத்திலிருந்து தான் தோன்றினது. யாருக்கும் தெரியாது. அப்போது மனிதர்களுக்கு எந்த அறிவும் எந்த திட்டமும் இருந்திருக்கவில்லை. பிறகு மண் பிரிஞ்சது, கண்டங்களாகின, ஒவ்வொருவரும் புதிய புதிய கோடங்களில் அமைப்புகள் ஆகியவற்றை தொடங்கி இது இந்த நாள் உண்ட நாள் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு தேவையில்லாமல் நாங்கள் பிரிவினை பார்க்குறோம். பல இடங்களில் அதையே வைத்து சண்டை பிடிக்கிறார்கள். உலகம் கூட ஒரு அழிவு திசையில் போகிறது. உண்மையில் பார்த்தால் நாங்கள் எல்லாரும் ஒரு வாசகம் இருக்கிறது, ஒன்றே குலம் என்று, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அவை என்னத்தைத்தான் நாங்கள் வெவ்வேறு பெயர்களில் நேவேஸ், தர்ஜினி, சிவாஜினி, மோகன், வாணி, அருக்குமார், ராஜினி என்றெல்லாம் நாங்கள் சொல்லிக்கொண்டாலும் கூட அது எங்களுக்கு அடையாளப்படுத்துவதற்காக வைத்திருக்கிறோம். அது அடையாளம், அதுதான் ஒரு மொழி அடையாளம். அந்த மொழி ஒரு பரவாயில்ல, ஒரு மொழியால் ஒரு பிரச்சனை வராது. ஆனால் சமயங்களை அடையாளப்படுத்துகிற போது எங்களுக்குள் பிரிவினை வர்றது. அப்போது தான் நாங்கள் அப்படி இல்லை, நீங்கள் அங்கே போகிறீங்க, நாங்கள் அங்கே போகிறேன் இல்லை, தேவையில்லாத பிரச்சனை. ஏனென்றால் இந்த ஆண்டை நாங்கள் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டாக பிரகடனப்படுத்தினோம். அதில் ஏதாவது ஒன்றை நாங்களாவது சேர்ந்து செய்ய வேணும். உலகம் மாறாட்டி பரவாயில்லை, எங்களுக்குள் சேர்ந்து. நேற்றைய உதிப்பூக்கள் 100வது வாரம் கூட ஒரு ஒருங்கிசைவு தான். அவர்களை நான் ஸ்டூடியோ அல்லது பாமுவத்தின் அறிவிப்பாளர்கள் என்றும் சொல்லவும் இல்லை, சொல்லாமல் விடவும் இல்லை. அவர்கள் தனித்துவமாக தங்களை உதிப்பூக்கள் என்று வளர்ச்சி அடைஞ்சு அதிலேயே தாங்கள் பிரகாசித்து எதிர்காலத்தில் அதுவே ஒரு தொலைக்காட்சியாக மாறுவதை கூட நாங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் மனிதர்கள். அது செய்வார்கள் என்று இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். அதே போல் இன்றைக்கு ஒளிர் எதிரும் பொதிரும் இணைவார்கள். அவர்கள் தங்கட பாட்டில் வளரணும், இடம் விடணும். நேவிஸ் பிலிப் அவர்கள் நாளைய தினத்தில் நானும் ஒரு விஷயத்தை கட்டி ஆள வேண்டும், நான் இப்படி செய்ய போகிறேன் பிரான்ஸில் என்ற போது நாங்கள் சேர்ந்து ஊக்குவிக்க வேண்டும். செய்யுங்க, நாங்கள் பறந்து வாழ்வோம். தர்ஜினி அவர்கள் யோகாவை நான் ஒரு ஐரோப்பாவில் பதிஞ்சு பெரிய ஒரு கல்லூரியாக மாற்ற போகிறேன், அதுக்கு நான் தான் டிரெக்டராக இருப்பேன், நடாமன் அவர்களை நீங்கள் இல்லை என்ற போது ரொம்ப சந்தோஷம். அப்படியே செய்யுங்க, நாங்கள் கை கோர்த்து நிற்போம். சரியா? அந்த சிந்தனையை தெளிவாக இப்போ சிவாஜினி அவர்கள் ஒரு விழிப்பு மாநாடு ஒன்று நடத்த போகிறார், அல்லது விழிப்பு அமைப்பு ஒன்றை மடிஸ்வீலில் லங்கந்தாளில் தொடங்கி நான் தான் தலைவராக இருப்பேன், என்ற கணவர் தான் தலைவராக இருப்பார் என்று சொல்லி சொன்னால் அதை ஊக்குவிக்க வேண்டும். இதில் எதுவும் பிரச்சனை இருக்கும்? இல்லை. ஏற்கனவே இங்கிருந்து வளர்ந்தவர்கள் சுயமாக இங்கிருந்து முகநூலை கற்றுக்கொண்டார்கள். முகநூலை தொடங்கி இன்றைக்கு வீடியோளவு மாநாடெல்லாம் நடத்துகிறார்கள். அவர் முகநூல் கற்றுக்கொண்டது லண்டன் தமிழ் வானொலியில் தான்.
இல்லையா? லண்டன் டைம் காலத்தில் எங்களுக்கு முகநூல் எல்லாம் தெரியாது, அந்த நேரம் உலகத்தில் இல்லை. அப்போ எதையும் கொண்டு வந்து முன்னுக்கு வந்து அப்போ இப்போது நாங்கள் நினைப்பது, என்னுடைய நினைப்பு எல்லாமே இந்த சமூக ஒருங்கிசைவு என்பது நாங்கள் எல்லோருமே நான் நடமும் நினைக்கிறபடியே நேவிஸ் அவர்களை நினைக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் தடை போடக்கூடாது. இங்கே வாங்கோ, நீங்கள் எங்களுடைய ஆள், எங்களோட மெம்பர், நீங்கள் அப்படியெல்லாம் அங்கே போகக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது, கடைசி வரைக்கும் கிடையாது. அதைத்தான் சொல்லிவிட்டு நான் ஆரம்பித்தது வந்து இந்த அம்மா தினம் அப்பா தினத்தை தான். நாங்கள் ஒரு இடத்திலேருந்து தொடங்கித்தான் உலகம் முழுக்க விரிவடைந்தது மனித கூட்டம். இப்போது எங்களுக்குள் பிரிவுகள் ஏற்படுது. நான் இந்து என்று சொல்லாமல் சைவர்கள் என்று சொன்னேன். அதுக்கும் அந்த அர்த்தம் இருக்கிறது. இலங்கையில் ஹிந்து என்கிற மதமே கிடையாது, இருந்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தெரியாமலே பல இலங்கை சைவர்கள் மதம் மாறி ஹிந்துவாக மாறிவிட்டார்கள். இவர்களும் மதம் மாறியவர்கள். என்ன தேவை எங்களுக்கு? மதம் மாறி சமஸ்கிருதத்தை முதல் மொழியாக இறைமொழியாக கொண்டு தங்களை மதம் மாற்றி விட்டார்கள். என்ன தெரியாது? ரஜினியர் சிவாஜினியில் கை வைத்துங்க, நீங்கள் மதம் மாறினவர்களா இல்லையா? நான் மாற விரும்பவில்லை. ஏனென்றால் சைவம் என்பது ஒரு மதம் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை நெறி. அந்த தளத்தில் அந்த காலத்தில் ஒன்று தான் இருந்தது. அது ஒன்றுமே இல்லை. எல்லா சமயங்களும் சொல்லுவது போல சுத்தமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், இருக்கிறத பகிர வேணும், எப்படி பிறந்ததிலிருந்து வளர்ந்து உடலை எப்படி அடக்கம் செய்வது முதல் ஒரு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு 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 வாழ்வியல் சித்தாந்தம் தானே. அதை பிறகு மதமாக மாற்றி அதுக்கு ஹிந்து என்று பெயர் வைத்து சச்ச கொடுமை என்ன. அதை சொல்லிக்கொண்டு நாங்கள் இன்றைய சமய சிந்தனைக்குள் நுழைவோம். இன்று சமய சிந்தனை சொல்வதற்கு நான் நேவிஸ் பிலிப் அவர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவ சமய சிந்தனை சொல்ல இருக்கிறீர்கள். வேறு யாராவது உங்கள் சமயத்தை சொல்ல நினைத்தால், பொது சமயமாக இருந்தால் இன்றைக்கு இவ்வளோ நேரம் நாங்கள் கதைச்சதில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா இறை சிந்தனை சொல்ல யாரும் தொடர்ந்து வந்தீங்கள் என்றால் வரலாம். அதுக்கு பிறகு நாங்கள் உருட்டல் சிந்தனைக்குள் மெல்ல நுழைந்து கொள்வோம். தொடர்ந்து பெற்றோரை தெய்வம் இன்று எழுத நேரம் வராதவர்கள் இந்த நேரலையில் வந்து பேசிக்கொள்ளுங்கள். யாரோ சொல்ல நினைச்சிங்கள்? இணைந்தபடி முட்டியுலாத்திலில் வருகின்றோம். சரி, வாழ்த்துக்கள். வெளிக்கிடுங்கன்னு சொல்கிறீங்க. நான் ரெடி. இன்றைக்கு நல்ல தகதகிற வெயில். இன்று மத்தியானம் லண்டனில் 21 பாகைக்கு உயரும். நேற்றும் அழகான நாள். வெறும் ஒரு சின்ன அரக்கை டிஷர்ட்டோடையே ரோட்டில் நடக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு அதை விட கூட வைக்கை. அதே போல் பிரான்சில் நல்ல வெயிலாக தான் இருக்கிறது. சுவிஸில் இதோ நல்ல வெயில், நல்ல சரியான வெயில். சுவிஸின் மற்ற பக்கத்தில் அடுத்த கேண்டோனில் நீங்கள் பாசல் சொன்னீங்கள். லங்கா என்ன பேர்னில் நல்ல வெயிலா இருக்குது. அப்பயே நீங்க இன்னும் கிளம்ப இல்லை. இன்றைக்கு நடைக்கு ஓய்வோ? அதுக்கெல்லாம் ஓய்வு எடுக்கலாம். சரி, அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைந்து கொள்வோம். இன்றும் அஞ்சலோட்ட தொகுப்பு தான். அதை நான் ரஜினி அவர்களை அறிமுகப்படுத்த பிறகு அவர் நேசிலிப்பரை அப்படியே சுற்றி கொண்டு வருவோம். என்ன சரி, உற்சாக வணக்கம் எல்லோருக்கும். ரஜினி அவர்களை வணக்கம், பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். இனிய காலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஃபர்ஸ்ட் ஆடியோ பாமுகம் FAR-TV. நீங்கள் பார்க்க இருப்பது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு நேரலை என்று அனைத்து நிகழ்வுகளுமே இடம்பெற காத்திருக்கின்றன. எல்லோரையும் உற்சாகமாக அழைத்தபடி இன்று 11/5/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 சித்திரை 28ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025. உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிக்கும் சிறப்பு மாதமான மே மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் FAR-TV. முதல் நிகழ்வாக இங்கே ஆரம்பங்கான இருக்கிறது சமய சிந்தனையுடன் இணைய இருக்கிறார் எங்களுடைய நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். உற்சாகமான வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தர்ஷினி சண்முகநாதன் அவர்களே, பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நற்செய்தி வாசகம் இன்றைய நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதியது அதிகாரம் 10 திருவசனங்கள் 22 - 30 முடிய. என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன.
எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் இவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கின்றோம் என்றார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, என்னாயர் என்னாண்டவர் இனி எனக்கு என்ன குறை, என்னாயர் என்னாண்டவர் இனி எனக்கு என்ன குறை. பயங்கர வேகத்தில் கார் ஓட்டிய ஒருவரை காவலர் மடக்கி பிடித்து, என்ன ஐயா, கார் பந்தயமா ஓடுகின்றீர்? உங்களுக்கு 10,000 பரிசு கிடைத்தால் என்ன செய்வீர் என்று கேட்டார். அவர் உடனே கார் ஓட்ட உரிம பத்திரம் வாங்கி விடுவேன் என்றார். காவலர் அதிர்ச்சியுடன், உரிமம் இல்லாமலா இவ்வளவு வேகமாக கார் ஓடி வந்தீர் என்று கேட்க, பக்கத்தில் இருந்த அவருடைய மனைவி, என் கணவர் குடிபோதையில் ஓட்டுகின்றார், அவர் கூறுவதை பொருட்படுத்தாதீர்கள் என்றார். காவலருக்கு மேலும் அதிர்ச்சி. காரில் இருந்த ஓட்டுநரின் தந்தை, போலீஸ் ஐயா, திருடின காரிலே வெகு தூரம் போக முடியாது என்று நான் இவனுக்கு எவ்வளவோ சொன்னேன், இவர் கேட்கவே இல்லை என்றார். காரை திருடியது, உரிமம் இல்லாதது, குடிபோதையில் கார் ஓட்டியது ஆகிய 3 குற்றங்கள் இங்கு செய்யப்பட்டு இருக்கின்றன. இவ்வாறே இன்று மனிதர்கள் பல்வேறு குற்றங்களை அடுக்கடுக்காக செய்கின்றனர். இதற்கு பல காரணங்கள் இருப்பினும் மக்களை வழிநடத்த நல்ல ஆட்சியாளர்கள் இல்லாதது ஒரு முக்கிய காரணம் என்பதை நாம் மறுக்க முடியாது. இச்சூழலில் இன்று நாம் நல்லாயன் ஞாயிறு தினத்தை கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து நமது நல்லாயர். நாம் அவரது மந்தையின் ஆடுகள் என்பது உண்மை என்றால், நல்ல ஆடுகளின் பண்பு ஆயரின் குரலுக்கு செவி கொடுப்பதாகும். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கும். இது இன்றைய இறைவார்த்தை. நாம் கிறிஸ்துவின் குரலுக்கு செவி சாய்க்கின்றோமா? ஒரு தாய்க்கோழி தனது கால்களால் தரையை கிளறி தனது குஞ்சுகளுக்கு இரை காட்டிக் கொண்டு இருந்தது. அக்கோழியிடம் கடவுள், உனது குஞ்சுகள் எவ்வாறு நல்ல உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு தீய உணவை தள்ளிவிடுகின்றன என்று கேட்டார். அதற்கு அந்த தாய்க்கோழி கடவுளிடம், நல்ல உணவுக்கு ஒரு விதமாகவும் தீய உணவுக்கு இன்னொரு விதமாகவும் எனது குரலை மாற்றிக் கொடுப்பேன். என் குரலை கேட்டு என் குஞ்சுகள் எந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த உணவை தள்ளிவிட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுகின்றன என்றது. அதை கேட்ட கடவுள் அத்தாய்க்கோழியிடம், உன் குஞ்சுகளுக்கு இருக்கின்ற அறிவு என் மக்களுக்கு இருந்தால் எவ்வளவு நல்லதாக இருக்கும் என்றார். கடவுள் குரலுக்கு நாம் செவி கொடுத்து நல்லவை நாடி அல்லவை அகற்ற வேண்டும். முற்காலத்தில் கடவுள் பல்வேறு வகையில் பேசினார். இக்காலத்தில் தம் மகன் கிறிஸ்து வழியாக பேசுகின்றார். இறை வார்த்தையின்படி வாழ பணிக்கின்றார். தமது பிரதிநிதிகளாக திருமேய்ப்பர்களுக்கு செவி சாயுங்கள் என்கின்றார். மே மாதத்தின் சிறப்புகளாக உயிர்ப்பு காலத்தின் 4ஆம் ஞாயிறு நல்லாயன் ஞாயிறு என்றும், இறை அழைத்தலுக்காக செவிக்கும் உலக நாள் என்றும், மே மாதத்தின் 2ஆம் ஞாயிறு இன்று 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் அன்னையர் தினம் கொண்டாடப்படுகின்றது. ஆகவே அன்னையர் தினம் எல்லா அன்னையர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை இந்த நற்செய்தியத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். மே மாதம் 13 திங்களன்று நாளை பாத்திமா நகர் அன்னை மரியாவின் திருநாளையும் நாம் சிறப்பிக்கின்றோம். முப்பெரும் கருத்துக்களை இணைத்து இன்றைய நாளை நாம் கொண்டாடுவோம். நல்லாயன் இயேசுவின் குரல் கேட்டு அவர் வழி நடப்போம், வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு, அன்னைக்கு கரம் கூவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவர் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் கூவிப்போம், கன்னிமையில் இறைவன் உரு கொடுத்தார், அந்த முன்
மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் உரு கொடுத்தார். அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவர் புகழினை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். அன்னை மரி உலகில் வாழ்ந்தவழி நாம் சென்றிடுவோம். அதுவே சிறந்த வழி. அன்னை மரி உலகில் வாழ்ந்தவழி நாம் சென்றிடுவோம். அதுவே சிறந்த வழி. நல்வழி நாடுவோம் யாவரும் இன்று. நல்வழி நாடுவோம் யாவரும் இன்று. நம்பளி கண்டிட செய்திடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். அவர் அன்பை பாடிடுவோம். அவர் அன்பை பாடிடுவோம் என்று பண்ணிக்கொண்டு எல்லா அந்நேருக்கும் இறைவனின் நல்லாசி கிடைத்து எல்லா அந்நேரனும் தங்கள் கடமைகளில் தவறாமல் தங்கள் கடமைகளை நாளாந்த மாற்றிக்கொண்டு குடும்பங்கள் செழிக்க அவர்களுக்கு இறைவன் நிறைவான ஆசிரியர் வழங்க வேண்டும் என்று அந்நேர்களையும் இறைவன் பேணி காக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அம்மாக்களுக்கு அந்நேர் தின வாழ்த்துக்களை கூறி உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டலுடைய சிந்தனை இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தர்சினி. நன்றி, வணக்கம் அனைவருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு சின்ன கேள்வி, சுமார் தெளிவுக்காக மட்டும்தான். நல்லாயன் சொல் கேட்போம் என்று கதை சொல்லிட்டு அன்னைக்கு கவி கரங்கோயில் போக மாற்றி விட்டீங்களே. இன்றைக்கு அம்மாக்கள் தினம் தானே. அதுலாம் மே மாசம் வைகாதி மாதத்துல நாங்கள் அநேகமாக அன்னையின் பாடல்களை தான் பாடிக்கொண்டு வருகின்றேன். நல்லாயனுக்குத்தான் அந்த கோழி கதையெல்லாம் சொல்லி வருவது நல்லாயன். அதை பற்றி கேட்கணும். இப்ப இந்த நல்லாயன் கோயிக்க மாட்டாரா இந்த சொல்ல இருக்கிறதுக்கு போகணுட்டு என்னுடைய அம்மாவினுடைய அன்புக்காகத்தான் நீங்க கரம் குவிக்கிறீங்களேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரோ. சுமார் கலர் நீங்கள் நல்லாயனுடைய சொல் கேட்கறது தான் இன்றைக்கு கதை சொன்னீங்க. ஆனால் அன்னைக்கு கரம் குவிப்போம் அவர் அன்புக்கு என்னன்னு சொல்லி பாடல் தந்தீங்க. நல்லாயனுக்கு என் கரம் குவிக்க இல்லை. பாடல் பாடுங்க. முதல்ல பாடி படிச்சுதான் இந்த நச்சிந்தனையை தொடங்கி. சரி, அந்த நேரம் நான் புறப்பட்டு கொண்டபடியா வாங்கவில்லை. சந்தோஷம். சும்மா ஒரு பாடிக்காரு அடியண்டல்ல வணிகணும். அது சும்மா இருக்கா கிளறி விடுவோம், சொல்லி விடுவோம். என்னன்னா அம்மா காலமிலிருந்து நேற்றிலிருந்து சாமான் எல்லாம் வாங்கி சமைச்சு தானே வெட்டி சமைச்சு எல்லாம் பாத்திரம் கழுவி மிச்சம் எல்லாம் கொண்டு போட்டு எங்களுக்கு உணவு படைக்க நான் மேசையில் இருந்து கொண்டு இறைவனே இந்த உணவையும் இந்த சுவையும் தந்த உனக்கு 1000 கோடி நமஸ்காரம் வேண்டாம். அம்மாவுக்கு முன்னாலேயே சொல்லுவோம், அம்மாவும் சேர்ந்து கும்பிடுவோம். கண்ணுக்கு முன்னாலேயே அம்மாவுக்கு செய்த பெரிய துறவு நாங்க. அது போலத்தான் எல்லாம் செய்யறது. வீட்டுல அம்மா கஷ்டப்பட்டு எல்லாம் செய்யறது. மீசையில இருந்து கடவுளுக்கு நன்றி சொல்றாரு. அது அம்மா அது நல்லதுதானே அப்படி சொல்றது. இல்ல, அது இப்படி செய்யலாம். அது வடிவா விளங்கின காலத்துல இறைவா அம்மாவின் உருவத்தில் எனக்கு இந்த சுவையையும் உணவையும் தந்த உமக்கு அப்படி சொல்லலாம். இல்ல, சில நேரத்துல எங்களை வீடுகளுக்கு அந்த
வந்த அந்த வந்து சாப்பிடுற நேரத்துல மேசைன்னு சொல்லுவார்கள், இந்த உணவை தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறி அதுதான் இதனை அதுதான் அருமையாக படைத்து அருமையாக செய்து எங்களுக்கு பரிமாறுகின்ற இந்த குடும்ப தலைவிக்கும் இல்ல அப்படி சொல்லணுமான்னு கேக்குறேன். இல்ல சொல்லுவார்கள் தானே. ஃபாதர்ஸ் மாதிரிலாம் வீட்டுல வந்து சாப்பிடுற ஓ, நேரத்துல நாம் நாம் சொன்னோமா? நாங்க சொல்றதுல தான் இது சொல்லிக் கொள்வோம். இல்ல நான் நம்ம பற்றி தான் பேசுறேன். இது சொல்லிக் கொள்ளுங்க. நான் நினைப்பதில்லை. ஏன்னா சின்ன வயசுலயே அம்மாவை ரொம்ப பாராட்டுவேன் நான். அவ கட்சியில உப்பு போடாம தந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். உண்மையில இந்த வரைக்கும் அந்த மாதிரி அம்மாவின் சமையல் உணவகம் ஒன்று எனக்கு வாழ்க்கையில கிடைக்கல. வாணி இதை கோய்க்க கூடாது. என்னென்னால் வாணிக்கும் அவருடைய அம்மா அப்படித்தான் இருந்திருப்பாரு நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த பேச்சு வழக்கில் இந்திய தமிழ் சொல்வ அடிச்சு கொள்ள ஆள் இல்லை என்று சொல்றேன். அம்மாவை அடிச்சு கொள்ள ஆள் இல்லை என்று. அது அது பக்குவம் என்னண்டா அந்த சுவை இருந்ததோ இல்லையோ அது வேற. எனக்காக சமைச்சவா 8 பிள்ளைகள் அது அது வேற விஷயம். நான் நினைப்பேன் எனக்கு ஒரு அம்மா தான், அம்மாக்கு 8 பிள்ளைகள். அப்ப அவ சமைச்சது எனக்காக சமைச்சு எனக்காக பரிமாறி. ஆனா சின்ன வயசுலயே நாங்கள் தட்டெல்லாம் நாங்களே தான் கழுவுறோம். அது ஒரு பெரிய நல்ல பழக்கம் எங்களுக்கு. இன்னும் ஒரு தடவை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அதை செய்தோம். ஆனா அந்த சுவை இன்றைக்கு இதை கேட்டு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே இதை எங்களுக்குள்ள யோசிச்சு பார்ப்போம். எங்கட அம்மாவை இது இன்றைய தினத்தில் அதை யோசிக்கலாம்னு நினைச்சேன். அடுத்தது இந்த கோழி கதை சொன்னீங்க தானே. இப்ப நல்ல உணவு தீய உணவு என்றால் நான் உங்களோட சிந்தனைக்குள்ள தலையிடையில நாங்க இங்க வழியால பேசுவோம். நல்ல உணவு தீய உணவுன்றது என்ன? அது இந்த கோழிகள் கிண்டி கொடுக்குற இந்த கோழி கிண்டுற நேரத்துல அந்த தானியங்கள் அதுகளை தான் சாப்பிட்றதுக்கு சாப்பிடுவோம். மற்ற அந்த புழு பூச்சிகள் அப்படி இந்த அந்த சில நேரத்துல இந்த இந்த உயிரை கொல்ற சில இந்த இதுகள் இருக்குந்தானே அதுகளை சாப்பிடக்கூடாதுன்னு அந்த கோழி கிண்டி கிண்டி குடல் கொடுக்குமான்னு சொல்லி அதுல பார்த்து புத்தகத்துல கோழி சின்ன சின்ன புழு எல்லாம் கொத்துமே. கிண்டி 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 அந்த தானிய வகைகளை எடுத்து கொடுக்கத்தான் அதைத்தான் கொத்தும், அதைத்தான் குஞ்சுகள் கொத்துமா. மற்றது அது 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 ஒரு குரல் ஒரு விதமான குரல் கொடுக்குமா, அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப அது விலத்தி போட்டு போகுதுன்னு சொல்றாங்க. இது அதுதான் எனக்கு இப்ப தேவை. எது கூடாது தீய உணவு? தீய உணவுன்னு சொன்னா சில நேரங்களில இந்த புழு பூச்சிகள் சில நேரத்துல என்னன்னு தெரியல. அது ஆனா கோழி புழு சாப்பிடுமே. புழு பூச்சி சாப்பிடும். கோழி பூச்சி புழுக்கள் எல்லாம் சின்ன சின்னதெல்லாம் கொத்துவா சாப்பிடும். அது விலத்துன்னு சொல்றாங்க. ஒரு குரல் கொடுக்குமென்று சொல்றாங்க. இல்ல அது புழுப்பூச்சி அல்ல. புழுப்பூச்சி அவைகளுடைய உணவு தான். கோழி வந்து வெஜிடேரியனா இல்ல தானே, அவர் நான் வெஜ் தானே, மச்சம் சாப்பிட்றாங்க தானே கோழி. இல்ல சில கோழி மச்சம் இல்ல சில அந்த விஷ ஜந்துகள் இருக்குதாங்க, அந்த சின்ன விஷ ஜந்துகளை கடிச்சு அதை விலத்தி விடுது. சரி, மற்றவர்களும் இணையலாம். நான் அவர்களோட கிளறதுக்கு உருட்டலுக்குள்ளதான் சமய சிந்தனைக்காக யாரும் காத்திருக்கவில்லை தானே. இல்லை, ஒருவரும் இல்லை. இல்லை, இப்போ உதாரணமாக இப்ப பிள்ளை அது ஏன் அப்ப இயேசு யோசித்தார், இது ஏன் மனிதர்கள் பின்பற்றுகிறார்கள் இல்லை என்றுதானே கவலைப்பட்டார். அதான் சொன்னீங்க கதையில. மனிதர்களுக்கு எவ்வளவு நல்ல சிந்தனைகளை கொடுத்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு இருக்க இல்லை. அவர்களுடைய அகங்காரம் அது யார் கவலைப்பட்டது? இயேசுதான், கடவுள் தான் கவலைப்பட்டார். கோழிகளுக்கு நல்ல சிந்தனையை கொடுத்தது யாரு? இதுக்கையும் பழைய இடத்துக்கு வந்துட்டவன் நினைக்கிறேன். கடவுள் தான் சிந்தனை, கடவுள் தான். அப்ப அதை மனிதனுக்கு கொடுக்காவிட்டது யாரு? அது வேண்டாம், விளங்கிட்டு இருந்தபடியா அங்கால நகர்ந்துருவோம். அப்படி அல்ல, இதெல்லாம் பின்பு அவருடைய சிந்தனையில் இன்னும் ஒருவர் பலர் எழுதிய கதைகள் தான். அதுதான் உண்மையான. நான் அன்றைக்கு அதுக்குள்ள நான் நுழைய விருப்பம் இல்லை எனக்கு. அதை கொஞ்சம் தெளிச்சிட்டு போயிடலாம். நாங்கள் சுய சிந்தனைக்குள்ள கொண்டு வரணும். இப்ப உதாரணமா எங்கட பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுற நல்ல உணவு என்ன, கூடாத உணவு என்ன என்ற தலைப்புக்குள்ள எல்லாரும் மெல்ல நுழைவோமா? என்ன நல்ல உணவு சாப்பிடணும், என்ன கூடாத உணவு சாப்பிடு விரும்பி.
நல்ல உணவுன்னு சொல்லும்போது இப்ப வீட்டுல தாய் சமைச்சு பக்குவம் சமைச்சு கொடுக்கறது நல்ல உணவு. தாய் ஒரு நாளும் நல்லதா தான் இந்த பிள்ளைகள் விரும்பி ஓடி போய் கடைகள்ல வாங்கி அந்த நாள்பட்ட உணவுகளை அதை வாங்கி சாப்பிடுறது கூடாத உணவுன்னு தான் சொல்லலாம். அதுல விருப்பமா இருக்குதுகள். ஆனா அதுகள் தாய் கையால சமைச்சு பரிமாறி கொடுக்கறது தான் நல்ல உணவு. ஒரு பதில். மற்றவர்கள் மலர்ந்தருளுக. கூடாத உணவுன்னு சொன்னா ஒரேடியா செய்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்றவர்கள் அப்படி அப்படியான உணவும் பிள்ளைகளுக்கு கூடாது. ஒரே தரமாக செய்து சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அது கடையில வெளியில கடையில வீட்டுல அவரும் சொன்னாரு அவங்க என்ன நாள் வச்சு போட்டு சூடாக்கி தர்றதுன்னு அந்த கதை. வீட்டுல செய்து போட்டு நாங்க 1க்கு மேற்பட்ட நாட்களுக்கு மேல வச்சு அதை சூடாக்கி சாப்பிடுறதும் அது நல்ல. யார் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தது 2 நாளைக்கு மேல? பிள்ளையா அம்மாவா? 2 நாளைக்கு மேல வச்சு சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எப்படியும் தாயும் தகப்பனும் எல்லாரும் ஒருக்கா மணந்து பார்ப்போம். குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டோம் சொல்லுவோம். இல்ல இது சரி ஆனா குழந்தைகள் அவர் எங்களை விட மனப்பாங்க. அம்மா வீட்டு வச்ச வருது எனக்கு வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், அது பழைய பாருங்க. அது 2 நாளைக்கு தீர்த்தாங்க. இல்ல அது பழைய பாருங்க, எனக்கு ஒரு முட்டை வச்சுட்டாங்க. இல்ல தாய்மார் அநேகமாக குழந்தைகளுக்கு உடனுடனேதான் சுட வச்சு சுடச்சுட்டுதான் சாப்பாடு பரிமாறுவார்கள். இப்படி குழந்தைகளுக்கு அவர்கள் தாங்கள் எதையும் சாப்பிட்டுக் கொள்வார்கள். ஆனா குழந்தைகளுக்கு அநேகமாக அந்தந்த நேரங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுதான். நாங்க பழைய வந்தது. ஏனியவர்கள் கேட்டுக்கொண்டு சொல்லுங்க, பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுற தீய உணவு எது, நல்ல உணவு? உறைஞ்சு போச்சு நம்ம கதைங்கோ. நல்ல பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுற உணவுன்னு பாத்தீங்கன்னா மாமிசத்தை வேற வேற வித்தியாசமா செய்து கொடுக்கக்குள்ள அதோட கொஞ்சம் புரியணும். விரும்பி சாப்பிடுற தீய உணவு அது, நல்ல உணவு அதுதான் தரும். விரும்பிதான் சாப்பிடீங்கன்னா அதுல நாங்கள் எதை தீய உணவு நினைக்கிறோம், எது நல்ல உணவு நினைக்கிறோம், அவை விரும்பி அவைய விரும்புற உணவு இப்போ மாமிசமாகத்தான் இருக்குது. சரி, விரும்பாத உணவு, விரும்பி சாப்பிடுற தீய உணவு மற்ற மாமிசம், மற்றது இனிப்பு கேக் வகைகள் எல்லாம் கூட விரும்புனமாக. அது ஒரு தீய உணவாக இருக்குது. கூட மாமிசம் சாப்பிடுறது நல்லது இல்லை தானே? இந்த அப்படித்தான் அப்பாக்கெல்லாம் வீட்டுல சமைக்கிறேன் மாமிசம். மெக்டனாஸ்ல போய் அந்த சாம்பாக்கரவுகள் வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த பிரித்தெல்லாம் வாங்கி சாப்பிடுகிறார்கள். அந்த பிரித்தெல்லாம் ருசியா இருக்குன்னு சொல்றாங்க. அவர்கள் உண்மையிலேயே அந்த புது எண்ணெய்களில போட்டு பொரிச்சு கொடுக்கிறார்களா என்பது கேள்விக்குறி. ஆகவே அதையும் கொஞ்சம் அவர்கள் தவிர்க்கணும். அதுவும் தீய உணவு தான், உடம்புக்கு தீய. நீங்க சொன்னதன்படி கடை உணவு, அதாவது விரைவு உணவுகள், அதையும் வீட்டு சமையலையும் சொன்னீங்க. ரஜினி அவர்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கிற நாள்பட்ட சாப்பாட்டை சொன்னார். சிவாஜி அவர்கள் பொய்ந்துக்கு வர இல்லை, மச்சம் இல்லை. மச்சம் எல்லாரும் சாப்பிட்டா துண்டுற சாப்பிடாத, துண்டுற சாப்பிடுற இல்லை, விரும்பி சாப்பிடுறாங்க. வெள்ளிக்கிழமை அம்மா சமை கட்டுல நீட்டிய கறி எடுத்து சாப்பிடுவார்கள். அது மச்ச பிரியத்தில் அதல்ல. நான் சேர்த்து தீய உணவு வேண்டா சிவாஜி நேரம் பார்க்க அல்லது உள்ள குரல் வரையில, இணையத்துல குரல் வரையில என்று சொன்னாக்கள் கூட உங்கள் பதிலை கொண்டு வரும். சரி, இப்ப இப்படி வாருமே சொல்ல மாட்டார்கள் தெரிகிறது. ஃபாஸ்ட் ஃபுட்டை தான் நாங்கள் அதை சாப்பிடாது, அதை கணக்கை சாப்பிடாத பிள்ளைகள் விரும்பி வாங்குவார். நேற்று ஒரு அம்மா சொன்னார், தான் சமைச்சு வச்சுட்டு வந்தேன் நிகழ்ச்சிக்கு. ஆனா பிள்ளைகள் மத்தியானம் ஆர்டர் பண்ணி டேக்அவே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கிறாங்கன்னு நிகழ்ச்சியில வச்சு சொன்னேன். தான் சமைச்சு வச்சுட்டு வந்துவான் ஃப்ரெஷ்ஷா. ஆனால் அம்மா இங்க வந்துட்டா போறாங்க. பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. அதே பக்கத்துக்கு 2 அம்மாக்கள் கை தட்டி வர வைத்தாங்க.
அது சனிக்கிழமை தானே பிள்ளைகள் விரும்பினது சாப்பிடலாம் தானே. அம்மா என்ன சமைச்சா? அம்மா நினைக்கிறா கடையில வேண்டாம், இன்றைக்கு நான் சமைக்கிறேன், பாஸ்போர்ட் வேண்டாம் தான் சொன்னேன். இப்ப நான் இந்த கதையை கோழிகளுக்கு கொண்டு போவோம். இன்றைய கோழிகள் பாஸ்போர்ட் உணவு சாப்பிடுமா சாப்பிட்டா? இது கோழியா? ஓ, நிலத்தில் வந்து ஒரு மெக்டொனால்ட்ஸ் பர்கர் பன் ஒன்று பாதி எறிஞ்சாச்சு. சரியா? அதை இன்றைய கோழிகள் கொத்தி ஆஹா ஆஹா மெக்டொனால்ட்ஸ் வாழ்க என்று சாப்பிடுமா இல்லையா? கொத்தி பார்த்துட்டு விட்டுட்டு போயிடும். சாப்பிடாது. ஆம், கொத்தி பார்க்கும், விட்டுட்டு போயிடும். இன்றைக்கு இப்ப வாங்கின சாப்பாடு தான் ஒரு எனக்கு நான் வந்து எறிஞ்சிட்டு பாரு. அப்ப நிலத்துல விழுந்துட்டு 4 கோழிக்கு ஓடி வருது, கொத்தி பார்க்குது. நாங்கள் இது கற்பனையில சொல்றோம், என்ன சாப்பிடாது கண்டிருக்கிறோமோ இல்ல தானே. ஆனா எங்களுக்கு ஓரளவுக்கு விளங்குது கோழிகள் உணவை சாப்பிட சிந்தனையில சொன்னபடியா அப்படி யோசிக்கும். ஆனா இதையே தீய உணவு கடையில விரைவு உணவுகளே இல்லாத காலம் இருந்ததாயிரும் எங்களுக்கு. இப்ப அதெல்லாம் வந்துட்டு வீதி வந்துட்டு ஆன்லைன்லயே வந்து. அப்ப எங்களுக்கு மாறின மாதிரி கோழிகளுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கு நானே. ஒரு கசிந்தனை நேரம் அவ்வளவுதான். கோழிகளுக்கு அது பழக்கப்படாத ஒரு உணவு தானே. என்னன்னு எந்த பிள்ளைக்கு மட்டும் புறக்கேள்வியே மாற்றம். அதுக்கப்புறம் பழக்கப்படல, எப்படி பழக்கப்பட்டவியல் அது போல கோழிகளுக்கு தெரியாது. பிறகு இப்ப தெரியுது. இப்ப நிறைய பார்த்தா ஃபாஸ்ட் ஃபுட் தான் கொட்டி கிடக்கு. இந்த எலும்பு சிக்கன் வாங்குவார்கள், அதை மிகுதியே எறிந்து விடுவார்கள். கோழி வந்து அந்த எலும்புக்கு மிச்ச இறைச்சியை கட்டி சாப்பிடுவேன். ஆஹா ஆஹா, கற்பனை யோசிக்கிறது இல்லையா? இந்த நேரம் சிறப்பா இருக்கும். எல்லா நேரமும் இப்பெல்லாம் கோழிகளை அப்படி எறிஞ்சு உணவை சாப்பிடுற மாதிரி விடுறது இல்ல தானே, அடைக்கப்பட்டு தானே வளர்க்கினம். நீங்களும் சிவாஜினியும் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பண்ண பக்கமா இருந்தா அங்க கோழிகள் நிற்கும், கட்டாக்காளி கோழிகள். ஆனா உண்மையில அவங்க சுதந்திரமானாச்சு. நாங்க கட்டி வச்சு போட்டு வெளியே நிற்க கட்டாக்காளி என்று பழகி போடுறது. அதான் பிள்ளைகள் ஒரு அம்மா சொல்லுவா, எந்த பிள்ளைகளோட போக மாட்டாங்க. அவங்க இருந்த வீட்டுக்குள்ளேயே வந்து எனக்கு பக்கத்துலயே இருப்பாங்க, டீ பார்ப்பாங்க. இப்ப வயசு 25, 29, அவங்க வீட்டு இருப்பாங்க. அது கட்டிய காலி கோழி. வெளியில போவாட்டி பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கிடைக்கணும். கோழிக்கு நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வெளியில 4 கோழி மெக்டொனால்ட்ஸ் மீதி உணவை கண்டுச்சு. அது வந்து கொத்தி பார்த்து அழகு வழி தெரியுது. அது நாள்பட்டதோ எத்தனை வயசு அதுக்கு தெரியாது, சுவையா இருக்கு. அதுதானே பிள்ளை செய்யும். பிள்ளைக்கு தெரியும், எல்லாரும் சொல்றோம். நாங்களே சாப்பிடுறோம். நாங்க யாருக்கு சொல்லுங்க சாப்பிடுறோம். கேசியோ சிக்கன் பர்கரோ அது இருந்தாங்க. வேற போய் உணவகங்கள்ல போய் அவங்க எத்தனை காலத்து அந்த கோழிக்க வாங்கினாங்களோ இல்லையா, எத்தனை காலத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சமைச்சாங்களோ இல்லையா, சமைச்சதை எத்தனை தடவை ஃப்ரீசருக்குள்ள வச்சு போட்டு சூடாக்கி தராங்களோ தெரியா. ஆனா அது நாங்களும் போட்டோம். இந்த கோழி சிந்தனை இருந்து வந்த சிந்தனை கோழிகளும் மாறி. சரி, இந்த தலைப்பில் பேச முடியவில்லை சொல்றது. நகருவோம். வேற சிந்தனைகள்? வேற சிந்தனைகள். இன்று காலையில் ஒரு ஒரு பேச்சு ஒன்று கேட்டிருந்தேன். சரியாக அதோட தலைப்பு நான் வாங்கவில்லை. அந்த விடயம் எனக்கு பிடித்து கொண்டது. நகர வாழ்க்கையில் ஆப்பட்டிருக்கும் மக்கள் அல்ல மனிதர்கள் என்ற மாதிரி எனக்கு நான் புரிந்து கொண்டேன். அது வந்து ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பா ஒரு குடும்பமாக வாழ்கிற வீட்டில் ஒரு எலி ஒன்று வாழ்ந்து வந்திருக்கு. அந்த எலிக்கு நல்லது எது கெட்டது தெரியாதான். அவன் அந்த பட்டுப்புடவை எல்லாத்தையும் கிழிச்சிடுமாம்.
அதே நேரம் அந்த எது நல்ல துணிகளை கிழிக்கணும், கெட்ட துணியை கிழிக்கக்கூடாது, அதனால் கடிக்கக்கூடாதுன்றதுக்கு தெரியாதாம். அப்போ இந்த எலி போய் எல்லா துணியையும் கிழிச்சு போடுவோம், அந்த பட்டு சாலையை கிழிச்சிட்டு. அப்போ அவருடைய கணவர் நினைச்சாராம், இந்த எலியை எப்படியாவது பொறி வச்சு பிடிக்க வேணும் என்றதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லியிருந்தார், எப்படி இந்த மனிதர்கள் நகர வாழ்க்கையில் ஆப்பட்டிருக்கிறார்கள் என்று. அப்போ அந்த பொறி வைக்க வேண்டிய ஒரு பொறி ஒன்றை வேண்டிட்டு வந்துட்டு, அந்த பொறி வைக்கிறதுக்காக வேண்டி அந்த எலி அகப்பட வேணும் என்று சொன்னால் அந்த எண்ணெய் பண்டங்கள்லாம் அந்த எலிக்கு பிடிக்கும். அப்போ எண்ணெய் பண்டங்களை தேடி திரிகிறார், வீட்டில் ஒன்றும் இல்லை, செய்யறது இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமாய் வாழ்றவர்கள், எண்ணெய் உணவை சாப்பிட்றதில்லை. அப்போ பக்கத்து கடையில் போயிட்டு கேட்குறார், ஒரு வடை ஒன்று தாங்கோ எனக்குன்னு. அவர் அந்த கடைக்காரர் சொல்கிறாராம், நான் வடை இன்றைக்கு சுட மாட்டேன், இப்போ பஜ்ஜி தான் செய்கிறேன், அதான் இருக்குது, ஆனால் பஜ்ஜி தான் எனக்கு பிடிக்காது, வடை தான் பிடிக்கும் என்று சொன்னேன்னா, கொஞ்சம் நில்லுங்கோ, நான் உங்களுக்கு வடை போட்டு தரேன்னு ஒரு வடையையும் கொடுத்து வர்றேன். அந்த வடையை கொண்டு வந்து அந்த எலிப்பொறியில் வைக்கிறாராம் அந்த மனிதர். அவர் கொண்டு வந்து அதுக்குள்ளே வச்சுட்டு இரவு நித்திரையாக போயிட்டோம். அந்த வெளிப்பொறியில் வச்சுட்டு நித்திரையாகும் போதே இந்த மனைவிக்கு தெரிஞ்சிட்டுது, இவர் பக்கத்து கடையில் தான் வேண்டி கொண்டு வந்து அந்த வடையுண்டு. அவ பேசுகிற வார்த்தைகள் காது கொடுத்து கேட்க முடியாதாம், அப்படி துரித உணவு கடைகளை தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிற அம்மா. அதுவும் அந்த கடையில் வேண்டி சாப்பிட்டு அவளை ஆபத்துண்டு தெரிஞ்சாம்மா அப்படி அத்தனை வார்த்தைகளால் பேசிட்டு இருந்திருக்கிறான். ஆனால் விடியெலும்பி பார்த்தா அந்த எலி வந்து அந்த பொறிக்குள்ளே பிடிபட்டு இருந்துச்சான். அந்த பிடிபட்டு இருந்ததுன்னா இவர் அந்த பிடிச்ச எலியை கொண்டு போய் வெளியில் கொண்டே விட்டுருவோம், அந்த இதன்வாள்னு வெளியில் கொண்டே விடைக்குள்ள அந்த அந்த எலியை சின்ன பிள்ளைங்க, சின்ன சிறுவர்கள் அந்த எலியை அடித்து கொல்றதுக்காக விரட்டி துன்புறுத்தி அதை கொண்டுடுறாங்க. அப்போ இவர் விட்டுட்டு திரும்பி பார்க்கல அந்த எலி அந்த சிறுவர்களால் இறந்து போயிருந்தது. அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார், மனசால அவர் கஷ்டப்பட்டுட்டார். அப்போ தெரியாத இடத்துல, கொஞ்சம் தூர ஆக்கள் இல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுருக்கலாமோ அந்த எலியை என்று நினைச்சிருக்கிறார். ஆனா கடைசியா போய் வீட்டுக்குள்ள போய் பார்த்திருந்தால் அங்கேதான் அந்த நகர வாழ்க்கையில் அகப்பட்ட மனிதர்கள் என்ற தலைப்புக்கான பதில் வருது. அந்த அந்த பொறியில எலி பிடிபட்டிருந்ததே தவிர அந்த வடை உள்ளுக்க இருந்தது, அந்த வடையை எலி கடிக்க கூட இல்லையா, அந்த வடை அப்படியே இருக்கு. அப்படித்தான் நாங்கள் அகப்பட்டிருக்கிறோம் இந்த நகர வாழ்க்கை, அழகான ஆரோக்கியமான வாழ்க்கை என்று சொல்லி சில விடயங்கள்ல நாங்கள் இப்படித்தான் போய் அகப்பட்டு கொள்கிறோம் என்று அந்த கதையை முடிச்சிருந்து. அப்போ அவருக்கு இன்னும் கவலையா இருந்தேன்னு சொல்லி அந்த கதை முடியுது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதனால அது கொஞ்ச நேரம் தான் கேட்டிருந்தனால் நானும் அப்ப யோசித்தேன், நிறைய விடயங்கள்ல நாங்கள் என்ன ஏதென்று கூட பார்க்க மாட்டோம், ஏனென்று தெரியும் விளங்கி கொள்ள மாட்டோம், அதுக்குள்ள போயிட்டா பிடிபட்டுருவோம், திரும்ப வெளியில வேற தெரியாது. அது போலதான் நாங்க சிக்கிக் கொள்கிறோமோ என்று நானும் சிந்தித்து கொண்டேன். நன்றி. அதுதான் நான் இன்றைய காலையில எனக்கு மனசுக்குள்ள ஓடினா அந்த எலி பொறியும் எலியும் நகர வாழ்க்கையும். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். வாழ்த்துக்கள். இந்த கதைக்கு உருட்டல் கதை யாராவது சிந்தனையில சொல்லிருந்தா என்னிடம் இருக்கிறது, வேறு யாராவது சொல்ல முடியுமா? மௌனமா? பாடத்தான் வரும், மௌனம் பேசினால் வார்த்தைகள் வேண்டுமா என்ற மாதிரி. ஓகே, என்னென்றால் இப்ப சொன்னவர் கொஞ்சம் வயதானாலும் சொன்னவர் கொஞ்சம் வயதானவரோ, நிறைய வயதா, ஒரு 60+ வயதானவர் இருப்பார். அவரு 60+ வயது. அவர் படிச்ச புத்தகம் கிட்டத்தட்ட 100 ஆண்டு பழமையா இருக்கும். இன்றைக்கு எந்த கிராமத்துல ஹாஸ்பிட்டல் இல்ல. இதான் என்னுடைய ஊர். என்னென்னால் நகரத்துல இல்ல, இதுக்கு அறியாமை என்று இப்ப புதுசா அவர் மாற்றிய நிம்மதியில கதைக்கும். அறியாமைக்குள் அகப்பட்டு கொண்டோம், தெளிவுகள் புரிதல்கள் இல்லாமைக்குள் நாங்கள் மாட்டுப்பட்டு கொண்டோம் என்றதான் தலைப்பு. நகர வாழ்க்கை கிடையாது. கிராமங்கள் தோறும் எல்லாமே விரை உணவகங்கள் வந்துட்டு, அது இல்லாத இடங்கள் என்றால் குக்கிராமமா இருக்கும், ரோடே இல்லாத பஸ்ஸே ஓடாத கிராமங்கள்ல தான் அப்படி இருக்கு இங்கிறது. அது ஒரு கதை. நீங்கள் முதல் கேட்ட கதைக்கு, கோழி கதைக்கு எளிய கொண்டு இங்கதான் நாங்க தவற விடுறோம் வாழ்க்கையில. சிந்தனை என்றது ஒரு பயங்கரமான ஒரு பொக்கிஷம். சிந்தனைகளாலே சிந்தனைகளாம் ஐடியா, உத்திகள்.
அந்த உத்திகளால் நாங்கள் உலக ஆளலாம். அது சிலர் பணமாக்கினோம், சிலர் மாற்றினோம். எனக்கு பணமாக்க தெரியல. சில பேர் இந்த மௌனம் ஒளிச்சிருந்து கேட்டுட்டு இதை கொண்டு வேற எங்கேயும் வித்து காசாக்கிடுவாங்க. முகநூல்லையோ அல்லது யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ டிக்டாக்லயோ போட்டுட்டு இந்த சிந்தனையை கொண்டு அங்கே காசாக்கிறோம். நாங்களே சொல்லி போட்டு சரி அடுத்த பெற்றோர் வந்து தொடங்கிடுவோம். கோழி ஃபாஸ்ட் ஃபுட்டை இந்திய கோழிகள் தின்னுமான்னு கேட்ட போது நீங்க 2 பேரும் இல்லையே. அதுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இன்று காலை கேட்ட ஒரு உரை, அதில் எலியின் கதை எடுத்து முதல் கேள்விக்கு பதிலாக கொண்டு வந்திருக்கோம். இந்த எலி அது தனியாக இருக்குது, பகல் முழுக்க இருக்குது இரவில இருந்து. ஆனால் பசிச்சிருக்கும், இதுக்கு தெரியும் அது தீய வடை, தீய உணவு. அதுபோல தனி கோழிகள் என்று முடித்திருந்தால் நடமோன் போன்றவர்கள் பாதை பற்றி வேண்டும். நெக்ஸ்ட் பிளீஸ். அடுத்த சிந்தனை என்ன ஓடி இருப்பாரு பயன் அந்த தொடக்க தெரியல, தொடக்க தெரியவில்லையா? தெரிஞ்சிருக்கும். நாங்கள் அதை பயிற்சிப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு வழக்கறிஞர் தெரியும் கடவடுத்தவர் என்று தெரிஞ்சும் அவரை காப்பாற்றுவதற்காக வாதிட்டு தரணிக்காவை நேருக்கு நேர் போட்டார். வாதிடுகிற போது உதாரண கதைகள் எல்லாம் கொண்டு வருவார்கள். எதிர்த்தரப்பு சட்டத்தரணி சொல்லுவார், நீதிபதிகளை இவர் திசை மாற்ற சாப்பிட்டார், கதையை மாற்றுவார். இந்த வழக்கு வச்சு சொல்வார், இல்லை கரம் நீதிபதிகளே, நான் இந்த வழக்கோடு தான் நான் இந்த கதை கொண்டு வருகிறேன். அங்க குழப்பி விடுவாங்க மைண்ட். இது எலிக்கறியா அல்லது கோழிக்கறியா பாஸ்போர்டா என்று தெரியாம நீதிபதி வழக்கு தீர்ப்பு ஒத்தி வைப்பார் 5 மாசத்துக்கு. கடவுளை இது இன்றைக்கு என்னால கதைக்கிறேன் இந்த உணர்த்துறாங்க. ஆனா குழப்பினவன் தானே கட்டிக்காரு, அவனுக்கு தானே வாத திறமையும் வெற்றியும் வரப்போறது. நிச்சயமா இதை கற்றல இதை பயிற்சிப்படுத்துவார் வாழ்க்கையில. இவர் என்ன மடக்க வந்தார் எனக்கு தெரியும், அது அநியாயம். நான் அவரை மடக்கி நேசிப்பார். கதையில் இருக்கிறாரா அல்லது அது அது நல்ல கதைதான், அது உண்மை. ஒரு திருமண பொறுத்து எல்லாம் கேட்டு, ஊரெல்லாம் விசாரித்து, ஜோதிடம் எல்லாம் பார்த்து, அவர் வேலை செய்த இடங்கள் எல்லாம் போய் கேட்டு எல்லாம் சரி வந்து எல்லாம் பொருந்தி ஜாம் என்று நடக்குது. 3 வருஷம் முடிய கதை கொண்டு வருகிறார்கள். எங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகுதில்லை. ஆறுல பிழை சொல்ல முடியாது இல்லையா? அத மாதிரிதான் சரி பிழைகள் அந்தந்த நிலைமைகளுக்கும் அவரவருக்கும் ஏற்பட்டால் நியாயிக்கப்படுமே தவிர ஒரு பொழுதும் ஒரு கதை இப்படித்தான் 1871ஆம் ஆண்டு நடந்த கதை என்று சொல்லிட்டு இங்க 2025ஆம் ஆண்டுல பொறுத்தக்கூடும். அதைத்தான் நான் சொன்னேன். ஈஸ்வரர்கள் வாசித்த கதை ஒரு பழைய கதை, அதனுடைய புதிய பாகம் என்னன்றதுதான் என்னுடைய அடிகோல். நான் அது அப்படித்தான் யோசிச்சேன். இந்தியா அப்டேட் என்ன, இந்த கதை இன்று பொருந்துமா என்று. அன்றைக்கு இன்னும் ஒரு கேட்டதை போல இந்த காக்கா என்ன சுட்ட கதை ஃபேமஸான கதை. காக்கா என்ன சுட்ட கதை, காக்கா கதை. காக்கா என்ன சுட்ட கதை. சரி, காக்காவை நீங்கள் பாட்டி என்று மாற்றி கதைங்க. பாட்டி என்ன சுட்ட கதை, வடை சுட்ட கதை என்ன. அதை இப்போது கொழும்பில் ஒரு 15 வயது பெண் ஒருவர் தற்கொலை செய்து உயிரை மாய்த்து கொண்டார். நேற்று இந்த கௌசல்யா காந்தியோட கவிதை தெளிவாக எடுத்தெல்லாம் விவாதித்தார். நீங்க ஒருத்தர் மேரையில் வாழ்த்துறதுக்கு சரி. அவர்கள் பேசியது திருப்தியாக இருந்தது. எங்களால் ஒரு மனக்குமுறலையால் வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி அந்த கதைக்காகத்தான் இந்த காக்கா வடை சுட்ட கதையை ஒருவர் அழகாய் சிந்திச்சு வேறு பக்கத்துல மாற்றி அதை வேறு வேறு உவமயங்களிலும் முன்னர் பேசப்பட்டிருக்கிறது போல இருக்குது. காப்பி பண்ணி இருப்பார் அன்னைக்கு. அந்த காக்கா கருப்பு என்றத நியாயிக்கிறது.
அந்த சம்பவம் ஒன்றுதான், சம்பவம் ஒன்று. அதை தங்களுக்காக நியாயப்படுத்தி தாங்க தப்ப வேணும்ன்றதுக்காக பல பல கதைகளை அதுக்குள்ள உருவாக்கி அதை இதை திசை திருப்புற மாதிரி அந்த சம்பவத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களேன்னு உண்மை. ஒவ்வொருத்தரும் அது நடந்தது உண்மையாக இருந்தாலுமே அதை அது தப்புறதுக்காக பல விஷயங்களை கொண்டு ஆமா. வர. ஆனா ஒரு ரெண்டு அப்புறத்துக்கு இன்னும் சாட்சிக்கு வர்றாரு இல்லையா பிள்ளையா சில பேர் அவியல் என்ன செய்யுது அதை மாத்தலாம். அதை மாறிட்டார் இந்த கதை. அது ஒரு ஒரு கருப்பு நிறத்தை அழகு என்பார்கள், காக்கா என்பார்கள். ஆனா என் உடலுக்கு கருப்பென்றால் என்னை இகழ்வார்கள். அதுக்குத்தான் இந்த காதலி சொன்னாரு. நான் இன்னும் ஒரு முறை அதை திருப்பி சொல்றேன். என்னன்னா உடனே அந்த பகுதியை டக்குன்னு மறந்துட்டேன். ஆனா நல்லா இருந்தது. ஏதாவது புதிய கோணம், ஒருவன் புதிதாக சிந்திக்கிறார். பாட்டி வடை சுட்ட கதையில காக்காவின் நியாயத்தை இந்த 21ஆம் நூற்றாண்டில் சிந்திக்கிறார். நான் எப்பவும் அதைத்தான் யோசிப்பேன். அது 17ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கதையை நான் 21ஆம் நூற்றாண்டில் எப்படி நான் இன்றைய இயல்புக்கு ஏற்ற விதத்தில் இதை என் சிந்தனை கூடாக கொண்டு வருவேன் என்பது சிறப்பான விஷயம். அதுதான் அந்த கதை. நான் அதை திருப்பி இருக்கா எங்கேயோ பதிந்து வச்சுட்டு அதை திருப்பி கொண்டு வரேன். நல்லா இருக்கு. அது மாதிரி காக்கா பாட்டி வடை சுட்ட கதையை இன்றைய காலத்துக்கு ஏற்ற விதத்தில் என் பிள்ளைகளையும் மையப்படுத்தி நான் கதையை திசை மாற்றலாம். தெரியவா? சரி, நானும் 40 நிமிடத்தை கடந்து விடுகிறேன், வந்து விடுகிறேன். அப்படி உள்ளேன் ஐயா சொன்னவர்கள் குரல் தரவில்லை. உள்ளேன் நானும் அதே மாதிரி மற்றவர் 8000 அடிகள் நடந்து விட்டேன். இப்போதான் பார்த்தேன். பகுதியாக நடந்து கொண்டு நிறைய வாகனங்களை எல்லாம் காட்டிக் கொண்டிருந்தீர்கள். அந்த அது எப்பவும் நடக்கிற இடம் தான். நிறைய வாகனங்கள், வேலைகள் செய்கிற ரோட் வேலைகள் செய்கிற அந்த வாகனங்கள் எல்லாம் நின்ற மாதிரி இருந்தது. நிறைய வாகனங்கள். நல்ல இடம். மலை அங்க கூட கொஞ்சம் தூரமா போனா மலையா இருக்கும். ஆனா கொஞ்சம் உடைய நாள் வந்தபடியினால அப்படி வாகனங்களும் சற்று நீடித்து பேசுங்கள், வேறு சிலரையும் அழைத்து பேசுங்கள். இந்த இசன் பகுதி நேர்களை இளையவர்களை நம்பி நாங்க காட்டிலே நடக்கிறோம். ஏனென்றா இசைல பேச்சு போட்டியன்னா அவ்வளவு பேரும் அவுட். ஒரு பிள்ளையான சங்கதி. எனக்கு இந்த தான் வடிவா கண்டுபிடிச்சேன். குறைந்த பிள்ளைகள் பெற்றோர் யோசித்தேன். இது பார்த்தால் ஒரு இடம் அவுட்டுண்டா அங்க காரோடையில் பஸ்ஸோடையில இருந்தா எல்லாரும் அவுட்டு, பாம்பு நின்றுவோம். ஆகினால நாங்க வேற திசையில இதை மாற்றி நாங்க பலரை இணைக்க வேண்டும். நீங்க தாராளமா முயற்சி போட்டு நடத்துங்க, நாங்க நிகழ்ச்சி நடத்துவோம். வேண்டிட்டு ஒரு கதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் பேசுங்க, நான் ஓடி மேல வந்து மிக்க நன்றி. நேர்சதி கதை கேட்டீங்களா? எலிக்கதை, எலிப்பொறி கதை கேட்டீங்களோ? எலிப்பொறி அந்த மாதிரி நகரங்களுக்குள்ளே பூந்துட்டோம் அதுக்குள்ள பிடிபட்டுட்டோம். ஆனா அது தப்பி அங்கே இங்கே சுண்டு ஓடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன அதுக்குள்ள அந்த பொருட்களை ஆப்பிட்டுட்டோம். அந்த எலி சாகாத மாதிரி எலி அதை வடைய சாப்பிட இல்லைத்தானே. சிலாக்கள் அந்த இதுக்குள்ள பொருட்களை பூந்தாலும் தப்பி என்ன நல்லபடி எங்க இருக்குன்னு பார்த்து ஓடிக்கொண்டிருக்கோம். சிலர் அதுக்குள்ளேயே அகப்பட்டு அதுல வந்து மீள முடியாமலும் இருக்கிற வாழ்க்கை தான் நகர வாழ்க்கை. எலி பொறிக்கிறேன். வணக்கம் ஜிசியக்கா, நன்றி ஆண்டி. வணக்கம் பாமவரோட இருக்கும். வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். எலிப்பொறி அழகான எலிப்பொறி என்றுதான் சில இதுக்குள்ள அழகா இருக்கணும் சொல்லி உள்ளுக்குள்ள போய் அகப்பட்ட கதையா இருக்கு. வட வாசத்தால இல்ல. அப்ப இல்லை, இப்ப நாங்க நீங்க நடந்த மாதிரி பல பல பாதைகளுக்குள்ள போறோம். வாழ்க்கைன்றது ஒரு பாதைன்னு சொல்லுங்களேன். பல பல பாதைகள் இருக்குது. ஒவ்வொரு பாதையும் ஒரு பாதை நல்ல கவர்ச்சியாக இருக்கும். ஒரு பாதை கொஞ்சம் குண்டு குழியுமா இருக்கும். ஒரு பாதை சேரும் பல்லவமா இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது நாங்க எதை தேடுவோம்? இந்த கவர்ச்சியான பாதைக்குள்ள தான் போவோம். அதுக்குள்ள நமக்கு தெரியாது. அதுக்குள்ள போனா நமக்கு அதுக்குள்ள என்ன தீவினைகள் இருக்கு, என்ன வேலையை எங்களுக்காக பின்னி இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது.
நாங்கள் போய் அதுக்குள்ள சிக்கிடுவோம். அதுக்குள்ள அந்த வலைக்குள்ள சிக்கினா மீள முடியாது. அதுக்குள்ள இருந்து நாங்கள் ஏன்னா குண்டு குடிக்குள்ள போனால் எப்படியும் இந்த விழுந்து எழும்பி தப்பி தவறி இனக்கு அடைச்சி போய் சேர்ந்துருவோம் என்ன. ஆனால் அந்த கண்ணி வச்சு பிடிக்கிற அந்த வலைக்குள்ள போனால் எங்களால் சிக்க மீள முடியாது. அது மாதிரி தான் நாங்கள் நீங்கள் சொன்ன எலி பொறிக்காதையும் நிச்சயமா உண்மைதான். வேலைக்குள்ள போய் மாட்டப்பட்ட வேண்டியதான். குட்டி உலகத்துல இல்லையா மாட்டுப்பட்டு பிறகு என்ன சரி அதுக்குள்ளே ஒரு வழி அமைச்சு அதுக்குள்ளேயே அழகா இருப்போம்னு சொல்லி இருக்கலாம். வழி இல்ல வெளியில வாரதுக்குன்னு சொன்னா என்ன செய்யறது இந்த சமயம் என்று நான் அதை நினைத்தேன். நல்லா இருந்தது உங்களோட கதை. நீங்க கேட்டது அது சொன்னது சொன்ன விதமும் சிறப்பா இருந்துச்சு. தர்ஷன் நன்றி நன்றி. காலையில் எழும்பின ஏதாவது ஒன்று கேட்டேன். அப்போ இந்த கதையில நிறையவே பேசிக்கொண்டு அப்போ இந்த கதை மட்டும் மனசை தொட்டது ஒரு வித்தியாசமா இருக்கே என்று யோசிச்சு கேட்டு ஆனால் அது சேர்த்து சொல்ல தெரியவில்லை அது இவர் சொன்ன மாதிரி என்று யோசித்தேன். அதையும் என்று கேட்டுக்கொண்டேன். எவ்வளவு கதைகள் இருக்கு, எவ்வளவு நீதி கதைகள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு கதையும் எங்களுக்கு ஒரு பாடம் தான். என்ன நிச்சயமா அந்த காலங்களில் பிள்ளைகளுக்கு இந்த நீதி கதைகளை சொல்லி சொல்லித்தான் நாங்கள் வளர்த்தோம். அந்த அப்படிதான் வளர்த்தோம். இப்பத்தே மாதிரி எங்களுக்கு டெலிவிஷனும் அந்த சுட்டி கண்ணமா அந்த இதெல்லாம் இல்லை எங்களுக்கு. எங்க அந்த காலத்துல இந்த நீதி கதைகள் சொல்லித்தான் வளர்த்தோம் பிள்ளைகளுக்கு. அப்ப சொல்லும்போது அதுகள் அந்த பாதையில போய்க்க. இப்ப அப்படி இல்லை தானே. இப்ப குழந்தைகள் கதை இருக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்களோ தெரியாது. இப்ப சொல்லிக் கொடுக்குற அம்மாக்களும் இருக்கிறாங்களோ தெரியாது. அந்நிய தினத்தில் அம்மாக்களை பற்றி கூட சொல்லக்கூடாது. என்ன தேசி விளங்க இல்லையா? அது இங்க மகன் ஒரு கதை சொன்னவர் அதை டக்குனு யோசிச்சு அந்நியத்துல அந்நியரை கூட சொல்லக்கூடாதோ சொல்லி சொன்னீங்க. ஓ அந்நிய தினத்துல கதை சொல்லி அந்நிய தினத்துல அந்நியரை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி குறையும் சொல்லுறோம். உங்கள் வருத்தம் எல்லாம் மாறிட்டுதா? குரல் வரவில்லை என்று சொல்லி இப்ப குரல் வருது. நன்றி. இப்போ ஜெஸ்ஸி அவர்கள் சொன்ன பொறி திருமணமா? பொறியா? நீங்க சொன்னது மாற்றுப்பட்டுட்டும் வெளியில வர தெரியலையீங்க. இல்ல நான் நீங்க சொன்னது சொல்லல, பொதுவாக திருமணத்தையும் அப்படி எடுக்கலாமோன்னு கேட்கிறேன். வேற வழி இல்ல. ஓ நீங்கள் எலி வந்து வடை சாப்பிட பழகினா இந்த திருமணம் ஓஹோண்டு போகும். நீங்கள் அடம் பிடிச்சிங்களேண்டா, ஐயோ இந்த பரம்பரையிலேயே வடை சாப்பிட்டதில்லை, அப்போ கொண்டு வந்து கூட்டுக்குள்ளே விட்டுட்டினோம், இப்போ வடை தான் இருக்குது, எப்போ துறப்பினம் ஓடலாமன்ட்டு இருந்தீங்கன்னா அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும். அழியாது, சில வழியில் புதிய ஒரு உலகம் வரும். பிறகு பார்த்தா இது சின்ன பொறி பெரிய பொறிக்கெல்லாம் விட்டுருவாங்க போய் இந்த எலி. நீங்கள் சொன்னபடியாக சொல்கிறேன், இன்னும் ஒரு உருட்டலாக சொல்கிறேன். திருமணம்ன்றது எப்படி கை கொள்றதுண்டு இப்போ ஒரு அதுவும் வெள்ளிக்கிழமை தான் இந்த அறிவிப்பாளர்களை பற்றி பயிற்சி இருக்கிறதுண்டு போட்டோ யாராவது பார்த்தீங்களா அந்த தகவல்? பல அழைப்புகள் இன்றும் மெசஞ்சரில் வந்திருக்கிறது நிறைய. ஆனால் வந்த அழைப்புகள் இலங்கை, கனடா, ஆஸ்திரேலியா, குறிப்பாக இந்தியாவிலேருந்து பல. இன்னும் நான் அதில் வடிவாக சொல்கிறேன், கிழக்கு லண்டனில் மட்டுமே இப்போது சேர்க்கிறோம் என்றால் எனக்கு அதுக்குரிய 1-2 வந்திருக்குது. அப்போ அதில் ஒரு அம்மா சொன்னார், இப்போது ஜெஸ்ஸி அவர்கள் சொன்ன கதைக்குத்தான், அவர் சொல்லலை, நான் அப்படி என்று எடுத்துக்கொண்டேன். சொன்னார், இப்படி தாங்கள் 2 பிள்ளைகள் திருமணத்தில் இருந்தே ஒத்துவரையில் சமாளிப்போம் என்று இருந்தேன். கடைசியாக பார்த்தால் பிள்ளைகளையே அவர் வஞ்சிக்க தொடங்கிட்டார் தன்னை பிடிக்காததால். அதுக்கு பிறகு தான் முடிவெடுத்து பிரிந்தோம் என்று சொல்லி. அப்போ நான் கதை கேட்டு யாருன்றே தெரியாது, ஒரு புதிய அம்மா
கிட்டத்தட்ட 50களை நெருங்குகிறேன் என்று சொன்னார் வயது. இப்போ நான் கேட்டேன், அப்போ உங்களுடைய கணவர் கூடாதவரான்னு கேட்டேன். ஆஃப்கோர்ஸ் என்றார் இங்கிலீஷில். உண்மையாவது நிச்சயமான்னு சொன்னார். நான் எப்படியாண்டு, என்ன காய்க்கிறீங்க இவ்வளவு சொன்னானല്ലോ, சொல்ல முடியாத கதைகள் ஏராளம் இருக்குது. நான் சொன்ன வச்சு நான் கொஞ்சம் கதைக்க முடியுமா அல்லது வேணாமா, ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியாது. இந்த கதை சொன்னோன்னே சிவாஜி நேரில் தோண்டித்தார், இந்த கதை காதாலும் கேட்க மாட்டேன் நான் சொல்லி திரும்பி வந்துட்டேன். சரி, சும்மா தூண்டுறது தானே. அப்போ சொல்லி கதைச்சு கொண்டு போன போது கடைசியில் வந்து சொன்னார், ஓ நீங்கள் சொன்னது சரியாக தான் படுகுது, ஏனெண்டா என்னிட்ட பிச்சு கொண்டு போய் அவர் இன்னொரு இடத்த கல்யாணம் காட்டி பல்லும் ஹாப்பியாக இருக்கிறாருன்ற. இப்போ நான் திருப்பி அந்த கதையை கொண்டு வந்தேன். கொஞ்சம் உங்களோட சொந்த கதை பதட்டத்தில் கதைக்காதுங்க, ஆறுதலாக கதையுங்கோ. உலகத்தில் யாராவது கெட்டவியல் இருக்கணுமோ உங்களிடமும் கேட்குறேன், யாராவது உலகத்தில் கெட்டவர்கள் இருக்கிறார்களா? இல்லை, அவசரப்படாமல் சொல்லணும், அல்லது 3 மாதம் எடுத்து பதில் சொல்லணும். அப்போ அவரிடம் சொன்னேன், உங்களை பிடிக்கவில்லை, உங்களோட கோபத்தை பிள்ளையிலும் காட்டினார், ஆகவே நீங்கள் வழிகட்டுட்டீங்கள். இன்னும் ஒரு பெண் காதலாகி கசிந்து உள்ளம் உருகி ஒன்றாக இருந்து அவர்கள் வாழ்க்கை ஜாம் ஜாமன்னு போகுதே என்றபடி கொஞ்ச நேரம் ஃபோனுக்களால் யோசிச்சு சொன்னார், சரிதான், என்னத்தான் பிடிக்க இல்லை, எனக்குத்தான் அவரை பிடிக்க இல்லை, ஆனால் அவரை பிடிச்சாக்கள் வேறு யாரோ இருந்திருக்கிறவன். திருப்பியும் கேள்வி கேட்குறேன், உலகத்தில் கூடாத ஆக்கள் இருக்கிறவன் அவர்கள் எனக்கு கூடாதவர்களா அல்லது உலகத்திலேயே இல்லை என்ற ஒரு 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 அற்றக்க குணம் கொண்டவன் இருக்கிறான் உலகத்தில்? இடியமீனுக்கே எத்தனையோ மனைவிமார், கணக்கு பிள்ளைகள். இடியமீன் என்ன சாப்பிட்டவர்? சும்மா அது கற்பனை கதை. அவர் மனித இறைச்சி சாப்பிட்றவர். அது சும்மா அமெரிக்காவுடைய சார்பு நாடுகள் கொடுத்த கதை. அவன் சாப்பிடுவான் மனித இறைச்சியை. சும்மா அந்த அளவு கொடூரமானவர் என்று சொல்லித்தான் வாழ்ந்த காலத்தில் அதிலிருந்து ஓடிய அந்த இந்திய வம்சாவளியினரால் இங்கிலாந்தில் பெரிய ஆக்களாக இருக்கிறார்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், அங்கிருந்த சொத்துக்களோடு திரட்டி அடைப்பப்பட்டவர்கள். அப்போ வந்து கொண்டு வரார்கள். அப்படி இருக்கையில் இடியமீனுக்கு 5-6 மனைவிமார்கள் காதலாகி கசிந்துள்ளம் உருகி பிறகு பிள்ளைகளும் பெற்று இருந்தார்கள், அவரை காதலித்தார்கள் எத்தனையோ பேர். மற்றது அந்த நாட்டில் திருப்பியும் ஓட் போடுறதுக்கு மக்கள் இருந்தார்கள்லானே. சரியா? இப்போ யாரையாவது ஒரு கூடாத ஆளை சொல்லுங்க, இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆள், கூடாத ஆள் ஒரு ஆளை. ஒரு தரம் இல்லை, கூடாத ஆள் ஒரு வரம் இல்லை. எனக்குத்தான் கூடாத ஆக்கள் இருக்கணும். ஆனால் நான் கூடாதென்று அடித்து பறைசாற்றுறவருக்கு பலர் வந்து ரசிகர்களாகவும் அவரை காதலிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். இப்போ இதிலேருந்து என்ன தெரிய வருது? இப்போ வடக்கதை கேட்டோம், கோழிக்கதை கேட்டோம், எலிக்கதை கேட்டோம், இப்போ இந்த எலி பொறிக்கதையை கொண்டு வரோம். இப்போ வடிவாக விளங்கணும். உண்மையில் எங்களுடைய எதிர்பார்ப்பு சரி வராததால் தான் குழப்பம் வருது. சரியா? ஒரு 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 ஆம்பளை சொல்கிறாரு, நீயும் ஒரு பொம்பளையோ, உன்னோட நான் வாழ வந்தேன்னு சொல்லி கொஞ்ச காலம் கழிய பார்த்தால் அவர் இன்னும் ஒரு திருமண வாழ்க்கையில் போய் அவர் ஜாமன் இருக்கிறார். இவர் முழுசிக்கொண்டு இருப்பார். இந்த பொம்பளை ஒன்று கேட்டேன், அவன் சொல்கிறான், உனக்கு கண் தெரியலையோ, உண்ட மனைவி எனக்கு பொம்பளை வேணும் தான் தெரிஞ்சு, சும்மா ஓப்பனாக சொல்கிறேன் நான். அதே போல் ஒரு பெரிய சண்டியர், ஊர் சண்டியராக யோசிங்க. உங்களோட ஊரில் பெற்றோர் தெய்வம் செய்ய போகிறோம் தானே. இப்போ ஊரில் அட்டிச்சு புட்டிச்சு ஆக்களுக்கு காசுக்கு வாங்கி அடிக்கிறாள் என்று வைங்க ஒரு தடவை, ஒரு சண்டியர், தெருச்சண்டியர். அவரை எல்லாரும் வருத்தார்கள்னு நம்புறீங்களா? இப்போ அவர்கிட்ட விடியச்சாம 5 மணிக்கு போய் காசை கொடுத்துட்டு என் அண்ணட்ட வீட்டில் ஒரு தட்டிட்டு வான்னு சொல்கிறவன் விரும்பி தானே போடுறான் அவன்கிட்ட. அது மட்டுமல்ல, இல்லை இவர் அங்கே போய் காசு பெருசாக உழைச்சாலும் அங்கே 100 குடும்பத்துக்கு காசு கொடுப்பார், வாழுங்கோ, நல்லா சாப்பிடுங்கோ. இந்த நாயகன் என்ற படம் பார்த்துருப்போம். என்ன பாட்டு ஞாபகம் வரும்? இந்த சிந்தனைக்கு ஆள் இல்லாதபடியா, சிவாஜினியும் கதைக்காதபடியா நாங்கள் இப்படி கதைப்போம். நாயகன் என்ற படத்தை யோசிச்சா என்ன பாட்டு ஞாபகம் வரும்?
ஆரடிச்சாரோ இந்த நெய்ஸ் பேப்பர்களை வந்துட்டீங்க ரஜினியர்கள் இன்றைக்கு அதுதானே யார் அடித்தாரோ என்ன சரியா அவற்ற பாத்திரம் அந்த அந்த பாத்திரம் அந்த நாயகன் பாத்திரம் நல்லவரா கெட்டவரா நல்லவர். ஆனா என்னண்டு கொலை செய்கிறார், வீடுகளை அடிச்சுடைக்கிறார், யாராவது எதிர்த்து கழிச்சா காலால் உதைகிறார், ஆளை அனுப்பி அவனை தட்டிட்டு வாண்டுறார், சட்டத்தை மதிக்க இல்லை, போலீஸுக்கு அடிக்கிறார், காசு வாங்குறார், லஞ்சம் வாங்குறார். எனக்கு சரி கண்டுபட்டதாச்சு ரெண்டு நியாயத்துக்கா இல்லை இல்லை இங்கே அடிச்சு வேறு எங்கேயோ வாழ வைக்கிறார். அதெல்லாம் ஒரு வசனம் வரும். அது திரைப்படமாக இருந்தாலும் அதில் கருத்தங்களுக்கு வேணும். 4 பேருக்கு உதவுமெண்டா கொலை கூட செய்யலாம். இது அதில் வர்ற ஒரு வசனம். அது 4 பேருக்கு உதவுமெண்டா ஒரு கொலை கூட செய்வது பாவம் இல்லை என்றது அந்த கதை. கடைசியாக யாரால் சுட்டு செல்லப்பட்டு சாகிறார்? ஆனால் அதுக்கு பிறகு அந்த பிள்ளையை வளர்க்குறார் இல்லை. அவருக்கு மன இறுக்கம் கொண்ட ஒரு 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 மனிதன். ஆனால் இருந்தாலும் அந்த குடும்பத்தை பொறுப்பேற்கிறார். ஏனென்றால் அந்த அவையின் அப்பா வந்து சட்டத்தின் பிடியில் வச்சு பல அராஜகங்கள் செய்தபடியே இவரால் சுடப்படுறார். அது அந்த பிள்ளை பார்த்துருது. ஒரு நாள் துவக்கி அவரே எல்லாம் நீதிமன்றமே விடுதலையாகி வெளியில் வரும்போது தன்னை விட்டு ஓடின மகளே வந்து திருப்பி வந்து அப்பா மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு இவர் சூடுபட்டு சாகிறார். இதே போல் காந்தியின் கதை, மகாத்மா காந்தியின் கதை இப்படி எங்களோட குடும்பங்களே நடந்திருக்குது. எங்களோட குடும்பம் நிரபராதியாக கூட எங்களோட முன்னோர்களை வந்து வீட்டுக்குள்ளேயே எங்களை துவம்சம் செய்திருக்கிறார்கள் இல்லையா. ஆனால் இன்னும் ஒரு பக்கத்தில் அவர்கள் இன்னும் ஒருவருக்கு நல்லவராகப்படுவர். இப்போ எனக்கு எதிராக செய்தபடியாக உதாரணமாக எங்களோட இலங்கையில் ஒரு அரசியல்வாதியை சொல்லுங்க, எங்களோட குடும்பை செய்த ஒரு 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 அரசியல்வாதி சிங்களத்தில் சொல்லலாம் நினைக்கிறேன். சீச்சி இப்போ உயிரோடு இருக்கிறாங்களுக்கு சரி ஓகே. இந்த 3 பேர் சொல்ல இல்லை, ராஜபக்சக்கள் எல்லாரும் கொலை செய்தார்கள், 4 லட்சம் பேரை கொண்டார்கள் என்றெல்லாம் கதைக்கிறோம் என்ன. ஆனால் அவர் எங்களுக்காக மாறி சிங்கள மொழி பேசுபவர்களை கொண்டிருந்தால் நாங்கள் அவரை எந்த இடத்துல வச்சிருப்போம்? அவர் தான் தலைவர், அவர் தான் மேதகன்னு சொல்லியிருப்போம் என்ன. ஆனால் அவர் செய்தது கொலை தான். எத்தனை பேருடைய எதிர்ப்புக்கும் கரிச்சு கொட்டலுக்கும் கொடுமைக்காரன் என்று பேர் வாங்கின. இன்னொரு பக்கத்தில் ஜெயவேவான்னு கொண்டாடுகிறார். அவங்களோட எதிர்பார்ப்பு தான் சரியாக வரையில்லை. திருமணம்ன்றது கூட அப்படித்தான். எங்களுடைய எதிர்பார்ப்பு கனெக்ட் பண்ணாதபடியே நாங்கள் குற்றம் சாட்டுறோம். மனைவி பிள்ளை, கணவன் பிள்ளை. ஆனால் அதே கணவனை அதே மனைவியே இன்னும் எத்தனையோ பேர் ஐயோ உங்களை மாதிரி அக்கா ஒருத்தர் காணையில், அண்ணா உங்களை மாதிரி ஒரு நல்லவர் எவ்வளவு நீங்கள் கொடுத்து வச்சுருங்க, உங்களோட மனைவி கொடுத்து வச்சேன்னா இன்னும் ஒருத்தர் சொல்லுவார் வழியால். அதனால் உலகத்தில் யாரும் கடவுளை நம்புவவர்கள் கவனமாக இருக்கணும். யாரையும் கெட்டவர்கள் என்று பழி தீக்காதீர்கள். அது அறியாமை. இந்த நகரத்தில் அகப்பட்டோம் என்பதை போல அறியாமையில் அகப்பட்டு கொண்டோம். உண்மையில் யாரும் கெட்டவர்கள் இல்லை. எங்கள் எதிர்பார்ப்பில் எங்கள் நினைப்பில் அவர் பொருந்தவில்லை. அது அரசியலாகட்டும், குடும்பமாகட்டும், மனைவி பிள்ளையாகட்டும், அல்லது சொந்தக்காரராகட்டும், சௌரங்களாகட்டும், என்ன யார் ஊராக்களாகட்டும், என்னவா இருந்தாலும் எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு பொருந்தாதபடியே பிழை என்றோம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கதையும் அப்படித்தான். ஃபாஸ்ட் ஃபுட் தீயது என்று சொல்லி சொன்னால் இவ்வளவு உலக அரசாங்கத்தில் ஒரு நாடும் கூட இந்த விரைவு உணவகத்தை தடை செய்யவில்லை. இப்போ நியூசிலாண்டு தான் நினைக்கிறேன் சரியா, ஃபின்லாண்ட் அல்லது நியூசிலாண்டு தான் நினைக்கிறேன். அங்கே வந்து பள்ளி பிள்ளைகள் வந்து மொபைல், இன்டர்நெட் மொபைல், ஸ்மார்ட் மொபைல், மற்றது ஸ்மார்ட் ஐபேட் அதுகள் பாவிக்க முடியாதுன்னு தடை விதித்துட்டார்கள். ஒரே ஒரு நாடு உலகத்தில். அவர்கள் கூட விரைவு உணவகத்தை, ஃபாஸ்ட் ஃபுட்டை அந்த நாட்டிலும் விட்டுருக்கிறார்கள். அது முழுக்க கொடுமையாக்குமங்களே என்று சொல்லி சொன்னால் தடையிலோ செய்திருக்கணும். இப்போ உதாரணமாக புகைத்தல் உயிரை பறிக்கும், பயங்கரமான கூடாத படம் எல்லாம் போட்டு தான் அந்த பட்டியல் எல்லாம் இப்போ வெளியிடணும்னு சட்டம் இருக்குது.
ஆனால் பொய்த்தவன் எல்லாம் அப்படியே பொய்த்து அடுத்த நாள் ரோட்டில் விழுந்து சாக இல்லை. அவை எல்லாருக்கும் கேன்சர் வேற இல்லை. அதனால என்ன செய்கிறாங்க, அதை அனுமதிக்கணும். அதில் காசும் வருது, லாபமும் வருது, கொடுக்குறாரு இல்லை. அதே போலத்தான் விரைவு உணவை நாங்கள் வீரவாண்டிய கட்டபொம்மன் வசனம் தான் சொல்லுவோம். எவன் சொன்னான் விரைவு உணவு தவறுன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? இவ்வளவு ஊர் முழுக்க மொபைலை கொண்டு வந்து பிரெண்ட பிள்ளை பாதிக்கக்கூடாதுன்றா அது என்னென்னு சரி வரும்? இவ்வளவு உணவகங்கள் எல்லாம் காட்டி அவர்கள் பார்க்குற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் இந்த விரைவு உணவங்களுக்கு விளம்பரம் போடைகள் எந்த பிள்ளை சாப்பிடக்கூடாது என்று இருந்தால் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் டிவோர்ஸ் தான் நடக்கும், கொஞ்ச காலத்தில் நடக்கும். சரி, அவசரத்துக்கு கை கொடுக்கறது தான் அந்த பாஸ்பெக்ட். அவசரத்துக்கு கை கொடுக்கறது எத்தனை பிள்ளைகள் பாடசாலைக்கு போயிட்டு இல்லை, அங்கேயும் தெரிவுகள் இருக்குது. இப்போ அங்கே அவசர உணவில் கிரில்லும் இருக்குது. கிரில் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் போட்டுக்கொண்டிருக்கிற கிரில்லை உடனடியாக வாங்கலாம், அங்கே காத்திருக்க தேவையில்லை. அது எண்ணெயும் பாவிக்க மாட்டார்கள். எங்களுக்கு முன்னால் தான் அதை சமைப்பார்கள். க்ளவுஸ் எல்லாம் போட்டு தான் இந்த இறைச்சி எல்லாத்தையும் நெருப்பில் வாட்டுவார்கள். அது மாதிரி இருக்குது. அது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ அந்த உணவில் சோஸுக்கு தமிழ் சொல்லுங்க யாராவது. இந்த கெச்சப் நாங்கள் உருவாக்கத்தான் வேணும். என்ன யாராவது உங்களுடைய பிள்ளைகளுடைய தமிழ் ஆசிரியரிடம் கேளுங்க, கெச்சப்புக்கு சோஸுக்கு என்ன தமிழ் சொல்லி சும்மா இழுத்து கலைப்பார். அது இது உணவு பதார்த்தங்களுக்கு மேல் தூவுகிற சுவையான பதார்த்தம் அப்படிலாம் கதை விடுவார்கள். எங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் இல்லை, நாங்கள் சோஸை கண்டுபிடித்தவர்கள் இல்லை, சரியா? ஆனால் இப்போ வந்துட்டுது. முன்னர் காலங்களிலும் இப்போதும் பல இடங்களில் உணவை தனியாக தருவார்கள். சோஸ் என்ன வேணும் என்று கேட்டு அதை பேக்கெட்லேயோ சின்ன டப்பாவில் தருவார்கள். அதை நீங்கள் விரும்பினால்தான் போட வேண்டும். உதாரணமாக சப்வே என்ற உணவகம் உங்களோட நாடுகளில் இருக்கா? இருக்குதானே. பிரான்ஸில் இந்த SUB கோடு போட்டு WAY பச்சை மஞ்சள் கலரில் இருக்கும் போர்டு தெரியல. ஓகே, பிரான்ஸில் இருக்குங்க, உலகம் முழுக்க இருக்குது. அதில் என்னென்ன வேணுமெண்டு என்ன செலட் எல்லாம் கேட்டு தான் போடுவார்கள், சரியா? போட்டுட்டு பிறகு அந்த சோஸ் போத்தில் தூக்கி வச்சு என்ன சோஸ் வேணுமென்று கேட்பார்கள். நீங்கள் சோஸ் வேண்டாம் என்று சொல்லி தர சொல்லி வாங்கி கொண்டு போய் சாப்பிடலாம். அந்த பான் அப்போதான் இதில் வச்சு ஓவனில் வச்சுட்டு தருவார்கள். இறைச்சி அதுகள் எல்லாம் அவர்கள் 2 நாளைக்கு மேலே வெளியில் வச்சிருக்க இயலாதுன்ற சட்டம் இருக்குது. அதை அடிக்கடி திடீர் அதிகாரிகள் போய் விஜயம் செய்து பார்த்து பரிசீலனை செய்து பிள்ளைகண்டா தண்டப்பணம் எல்லாம் காட்டுவார்கள். ஓரளவுக்கு உறுதிப்படுத்தி தான் கவர்மெண்ட் அதை விடும். அப்போ அதில் நீங்கள் தானே சோஸை விடுத்தாங்கோ. அதில் என்னென்ன சோஸ் பேர்கள் சொல்லுங்க உங்களோட நாட்டு பாசையில்? சில்லி சோஸ் இருக்கு, கார்லிக் கறி இருக்குது. கார்லிக் என்றது உள்ளி. சில பேர் சொல்லுவீனம் எல்லாத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. ஆனால் அந்த நாள்பட்ட இறைச்சியை விட நாங்கள் சுவைக்காக ஊற்றின சோஸ் தான் என்ன கொல்லும். ஆனால் உங்களுக்கு ஒரு தெரிவு வாழ்க்கையில் தந்திருக்குது, சோஸ் வேண்டாம் எனக்கு என்னுடைய சாப்பாட்டை தாங்கோன்னு கேட்டு போகிறதுக்கு. யார் பிள்ளை விட்டதீங்க? கடைக்காரனா நாங்களா? அவர் கேட்பார், வேணாமண்டா இல்லை. சில பர்கர் பண்ணுகள் விற்கிற மெக்டானல்ட்ஸ் உட்பட இது விற்கிறதுல தனியான வேறொரு இடத்துல தான் சோஸ்கள் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதை விரும்பினா தான் எடுக்கும். இப்போ வாங்க 21ஆம் நூற்றாண்டில் பேசுவோம். ஃபாஸ்ட் ஃபுட் விரைவு உணவு உண்மையில கூடாது. அது எப்படி சாப்பிட்றோம், எப்படி அதை நாங்கள் கேட்குறோம், மற்ற எந்த உணவகத்துக்கு போகிறோம். இப்போது சிலதான், முன்பு பல இருந்தன, எங்களுக்கு முன்னாலேயே சமைப்பார்கள். இப்போ கெபாப் இறைச்சி பழசாக இருந்தாலும் எங்களுக்கு முன்னால் தான் அதெல்லாம் போட்டு கலந்து தருவார்கள். சில இப்போது ஈஸ்டாம் பக்கத்தில் 1-2 உணவகங்கள் இருக்குது. இலங்கை இந்திய உணவகங்கள், தமிழ் உணவகங்கள் என்று வைத்துக்கொள்வோமே.
தமிழல்ல தமிழர் உணவகங்கள். அதில் வந்து இப்படி உள்ள சுத்த வர ஆக்கள் இருப்பினும் நடுவில் கண்ணாடி கிளாஸுக்குள்ள தான் சமைப்பார்கள். அவர் சும்மா அந்த மூக்க உறிஞ்சுறார், வேர்வியை துளைக்கிறார், கமக்கட்டுக்களை கையை வச்சுட்டு சாப்பாட்டை குலைக்கிறார்ன்ற கதையெல்லாம் அங்கே இருக்கல. நாங்கள் அங்கு தேடி போகாமல் உள்ளுக்கு பின்னால் சமைச்சிட்டு கொண்டு வர இடத்துல இருந்து சாப்பாடை வாங்கி போட்டு கடைக்காரில் பிள்ளை சொன்னா. அதுபோலத்தான் திருமண வாழ்க்கையும் நாங்கள் எப்படி எடுக்கிறோம்ன்றதுலாம் இருக்கு. சரணாகதி வாழ்க்கை, கணவனிடம் மனைவியோ மனைவியிடம் கணவன் சரணாகதி அடைந்தவர்கள் இப்பவே நான் கையெடுத்து கும்பிடுறேன், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நாங்கள் வணக்கமோல ஓம் நாங்களும் அப்படித்தான் கிரிக்கெட்ல கொஞ்சம் கடல் உணவு சாப்பிடுவோம் விருப்பப்பட்டு கடற்கரைக்கு போனாங்க. அங்க வந்து பிள்ளைகள் எல்லாரும் தங்களுக்கு பிடிச்ச கடல் உணவு சொன்னவே. இப்ப நானும் கணவரும் மீன் அவர் கேட்டார், மீனை காட்டி சொன்னேன், வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மீன் எது சொல்லுங்க. இப்ப கிறிஸ்கீஸ்ல எங்களுக்கு மீனோட பேர் சும்மா பார்த்து சொல்ல தெரியாதாங்க. சரி நாங்க நேரம் வந்து பாக்குறோம்னு போய் பார்த்துனாங்க. பார்த்து மீனை காட்டுன உடனே அப்படியே மீனை கிரில்ல போட்டு அப்படியே உணர்ந்தங்களும் நடத்தி விட்டோம். அதே இப்ப நான் சொன்ன உங்களுக்கு கொஞ்சம் உரைப்பு எல்லாம் போடணும். ஓகே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்தாரு தூவி தருவார்கள். என்ன தேவையானதெல்லாம் மேலால தூவி போட்டு தருவார்கள். இல்ல அப்படியே நீங்க சொன்ன மாதிரி தான் கண்ணால பார்த்துக்கொண்டு நிக்க கூட செய்து கொடுக்குற உணவுகள் அது கொஞ்சம் எங்களுக்கும் திருப்தியா இருக்கும். அங்கும் பல நடந்திருக்கலாம். ஏனென்றா அவர் கொண்டு வந்த அந்த மீன் கண்ணுக்கு முன்னால தான் வாட்டினவரே தவிர அது எத்தனையா நூற்றாண்டு பிடிச்சு ஃப்ரீசர்களை வச்ச மீன் என்று நமக்கு தெரியாது. சரியா? துடிக்குது மீன். துடிக்குதா? அது அடுத்த கதை. பெரிய டின் இதுக்குள்ள தாங்கிக்குள்ள வளர்த்து கொண்டிருக்கிற மீன் எந்த மீன் வேணுமென்று காட்டி அது ஒரு கண் முன்னால கொலை தான். வேறு யாரோ செய்த கொலையை சாப்பிட்றோம். இது கண் முன்னாலே இந்த மனிதனை சுட்டு அவனுடைய இருதயத்தை பிடுங்கி வாட்டித்தா என்று கேட்குற மாதிரி தான் இந்த மீனை கேட்டிருக்கிறீங்க. ஆனால் அப்படியெல்லாம் பார்த்தா வாழ முடியாது என்ன? சரி, அப்போ அதுவும் ஒரு விரைவு உணவகம் தான். உங்களை 1.5 மணித்தியாலத்தில் இருங்கோ 2 மணித்தியாலம் சமைச்சாரோன்னு சொல்ல மாட்டேன் தானே? என்னண்டு அது கட்டாயம், அதுக்கேற்ற வருமதி இருக்கத்தானே வேணும். ஓம் கட்டாயமா இருக்கு. இப்ப இதைத்தான் நான் கேட்கிறேன். இதை நாங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் ஏன் கொண்டு வந்து பார்க்க கூடாது? யார் வள்ளுவன் வாசியும் போல எங்க இருக்கு குடும்பம்? ஒரு ஆளை காட்டுங்க, யாரையாவது காட்டுங்க பாப்போம். ஆனா வள்ளுவன் வாசி அல்லது வேறு என்ன சொல்லுவீங்க? கணவன் மனைவிக்கு ஒப்புடுறது, நலன் தமயந்தி, இது மாதிரி கற்பனை கதைகள் இருக்குல்லோ. மற்றது வள்ளுவர் வாசியோட திருவள்ளுவரும் கணவனும் யாரும் கண்டதில்லை, கற்பனை கதை தான் அதெல்லாம். ஆனால் எழுதி ஒருவர் இதுக்கு ஒப்பதாக எங்களுக்குள்ள யார் குடும்பம் அப்படி இருக்குது? எங்களுக்கு இல்லைன்னா நாங்கள் இல்லாட்டிலும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் உங்களாலோ அடையாளப்படுத்த முடியும். எனக்கு ஒரு குடும்பம் இப்போ இலங்கையில் இருக்கணும், கணவன் மனைவி என்றால் இப்படித்தான், திருவள்ளுவரே தோற்று போவார்னு சொல்றதுக்கு யாராவது இருக்கணும் உலகத்துல? இல்ல, கஷ்டம். அப்பா அம்மா செய்த இதுகளை கூட என்னால செய்ய முடியாது. நான் செய்ததை என் பிள்ளை செய்ய மாட்டது, பிள்ளை செய்த அடுத்த பிள்ளை செய்ய மாட்டது. அளவுக்கு தான் காலங்கள் மாறிக்கொண்டிருக்கு. அப்ப நாங்கள் எங்களுக்குள்ள ஏதோ ஒரு விதமான இணக்கப்பாடுகளுக்கு போய்த்தானே மிச்ச வாழ்க்கையை கொண்டு போறோம். ஆகவே இதுல அது அது அப்படி அந்த எலி வந்து அந்த வடையை சாப்பிட்டு வாழ்றதும் சாப்பிட பழகி வாழ்றதும் எப்படா கதவு துறக்கும் என்றதை பார்த்து கொண்டிருக்கிறதும் அவருடைய சொந்த முடிவு. இது நான் ரெண்டையும் இது சரி எது பிள்ளைன்னு சொல்ல முடியும். அவரவருடைய வாழ்க்கை கேட்டதான் அது வரும். நான் கேட்குறது என்னென்னா, குழந்தைகள் பிறந்து விட்டால் வடை சாப்பிட பழக வேணும் அந்த எலி. அல்லாட்டி வடைக்குள்ளே இருந்து
பிடிச்செடுத்து அதுக்குள்ள இருக்கிற வெங்காயத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கு என்ன பிடிக்க இல்லையோ மிளகாயோ பருப்போ அதை மட்டும் தள்ளி விட்டுருவோம். எனக்கு வேண்டாம், வாழுவோம். எல்லாரும் மௌனமா இருக்கீங்க, வேலை சீரியஸா கேட்குறீங்க. அது நீங்க சொல்றது சரிதான். நான் படையில ஃபுல்லா எல்லாத்தையும் சாப்பிடுவோம். பிள்ளைகள் அம்மா அந்த பச்சைகள் போடக்கூடாது, நீங்க வடைக்குள்ள போயிட்டீங்க, அதை திருமணத்துக்குள்ள கொண்டு வாங்க. திருமணத்துக்கே அப்படித்தான் எல்லாம் செட் ஆகுமா உங்களுக்கு? தேவையானது எடுங்க, வடையே நிராகரிச்சு விட்டுறாதீங்க. சிவாஜி மேகா எலி பொறி கதை கேட்டியோ? இல்ல அது இடையில ஒரு எனக்கு. சரி சரி சரி. இல்ல அது எலி பொறிக்கல சாப்பிட்டுட்டு வடை இருந்ததாம், விடிய விடிய சாப்பிட இல்லையாம் எலி. அந்த வடைய எலி எலிக்கு வடை பிடிக்காது. ஆனா யாருக்கு தெரியும் வடைக்கும் எலிய பிடிக்காது. எலியை பற்றி காய்ச்சபடியே நாங்க வடையை கீழ்த்தரமா நினைச்சிட்டோம். ஆனா வடைன்ற கதையை கேட்ட வேண்டா காது கொடுத்து, யாராவது இந்த எலியோட வாடுவான். அப்ப 2 பேரும் குற்றம் சாட்டுறோம் என்ன எல்லாரும் குடும்பத்துல. அங்க தவறி போனது இணக்கம் இல்லை, ஆங்கிலத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்வோம். இதை நான் விட்டுத்தாரன், இதை விட்டுத்த. எத்தனையோ பேர் மச்சமே சாப்பிடாம மச்சம் இல்லாட்டி வயிற்றுல இறங்காத பேரை கல்யாணம் கட்டியிருக்கிறோமா இல்லையா? கட்டியிருக்கிறேன். பலர் வந்து அவையும் சாப்பிட்டு பிள்ளைகளையும் சாப்பிட்டு நானும் இப்ப சாப்பிட்றேன்ற ஆக்களும் இருக்கணும். இப்போ இப்ப நான் பேர் சொல்லலாம், கேட்டுட்டு இருந்தாலும் தப்பா எடுக்க மாட்டார். வாணியினுடைய அண்ணி, சரியா? இப்பவும் 3 பேரும் கணவனுக்கு பிள்ளைகள் 3 பேருக்குமே மச்சம் இல்லாட்டி 2 போட்டு ஆன்லைனுக்கு போடுவாங்க, சரியா? எல்லா இறைச்சி எல்லா மீன் எல்லாம் வெட்டி சமைப்பார். ஒரு சொட்டு கூட தன் வாயில் நாங்கள் அறிய அவியலுக்கு இப்போ கிட்டத்தட்ட 30 இல்லை, எங்களை விட ஒரு கொஞ்சம் குறை, ஒரு 28 வருஷம் வாழுகிறார்கள் சேர்ந்து. இதை மாதிரி நான் தெரிஞ்சவற்ற கதையை ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், கஷ்டமா இல்லையா எங்களுக்கு சமைச்சு தர்ற போது கேட்டிருக்கிறேன். கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் சாப்பிடாம இந்த இறைச்சி எல்லாம் வெட்டி கனவாயெல்லாம் வெட்டி செய்திருக்கிறீங்களேன்னு கேட்க, இல்லை மோனண்ணா எனக்கு பிரச்சனை இல்லையாண்டு. அப்போ சாப்பிட பழகினவர்களும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும். வீட்டில் தாராளமாக சமைச்சு கொடுக்குறேன், நான் சாப்பிட இல்லை. ஓ உங்களோட இடைய சொல்லுங்க திருப்பி இருக்கா? நீங்க இருக்கிற இடம் பிள்ளை கொஞ்சம் அப்படி நகர்ந்து போய் நின்றீங்கன்னா இப்ப சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு கேட்கல நீங்க சொன்னது சிவாஜினியர். என்னண்டா அப்படி சமைக்கிற ஆக்கள் உப்பு புளி பார்க்காம சைவம் தான் சாப்பிடுறாங்க, எல்லாம் சமைப்பினம் என்ன டேஸ்டா சமைக்குங்க. அப்படி டேஸ்ட் இல்லை என்றாலும் அந்த வீட்டு கணவனுக்கு கொஞ்சமாவது இரக்க குணம் இருந்தா மனைவி இன்றைக்கு செய்த இறைச்சி பிழைச்சிட்டு இருந்தாலும் ஒரு நாளும் குறை சொல்ல மாட்டார். அதை போய் பிள்ளைய தள்ளி வைக்குது, அம்மா இது என்ன கறி என்று சொல்லி இறைச்சியை பழுதாக்கி போட்டீங்க, அம்மா வாயிலேயே வைக்க இல்லை. ஆனா இவர்கள் அது பிள்ளை நானாதே நான் தான் பிள்ளை என்று வைங்களேன். நான் என் அம்மாவுக்கு அப்படி சொன்னேன் என்றால் அல்ல என் மனைவிக்கு அப்படி சொன்னேன், நான் மனுஷன் இல்லைன்னு. ஆகவே உலகத்தில் முடிப்போம் இது என்ன, உலகத்தில் எல்லோரும் நல்லவர்கள் தான். யாரையும் இப்போ நான் கூட முந்தி சொல்லியிருக்கேன், எனக்கு இவைதான் பாதம் செய்து இவியலால் நான் கடன் பட்டு நான் இவியலாளான் ரேடியோ செய்யலாம் போனேன்லாம் பிறகு தான் யோசித்தேன். அது அப்படி இல்லை. இப்போ இன்றைக்கு அவையல் வந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன் நான் யார் என்றாலும். ஏனென்றால் அவர்களும் நல்லவர்கள், ஆனால் என்றோட அவர்கள் ஒத்து வரவில்லை. அதனால் நான் அவர்கள் என்ன எனக்கு கூடாதவர்களாக தெரிந்தார்கள். இப்போது ஓரளவுக்கு நகரமயமாக்க அகப்பட்டதால் அல்ல, அறியாமைக்குள் இருந்து மெல்ல மெல்ல வழியில் வரும்போது அவருக்கும் எனக்கும் தான் பிரச்சனையை விட அவர் கெட்டவர் இல்லை. நான் அந்த சம்பவத்தை மறக்கக்கூடாது. கடவுள் மனைவி என்று வையுங்களன் 2 மிக கேவலமான செயல் செய்திருந்தால் அதை மன்னிக்கவும் வேணாம் மறக்கவும் வேணாம். ஆனால் செய்த மற்ற நன்மைகளையும் இந்த கெட்டதுக்குள்ளே போட்டு புதைச்சிட வேண்டாம். அது இப்படி புரைத்தோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் பிள்ளைகள் பெறாத குடும்பங்களுக்கு நான் இந்த கதை பொருந்தாது.
அவர் எந்த நேரமும் கூட்டுக்குள்ளே வாங்கோ, வடை விரும்பினா சாப்பிடுங்க, இல்லை கூட்டை உடைச்சு கொண்டு வெளியில் போங்க, அது ஓகே. பிள்ளைகள் வந்ததுக்கு பிறகு இன்னொரு மனிதரை எங்களுக்குள்ளால் பிரசவித்ததுக்கு பிறகு ஆணோ பெண்ணோ அப்பாவோ அம்மாவோ அது ஒரு இயற்கை தந்த ஒரு பெரிய கொடை. சரியான ஆச்சரியம் இல்லை? நாங்கள் எல்லாருமே அபிராமியும் அபியையும் தவிர மிச்சம் எல்லாருமே பிள்ளைகள் பெற்றிருக்கிறோம். என்ன இந்த விஞ்ஞானத்தை எவ்வளவு புகழலாம் சொல்லுங்க பாபம். எப்படி வந்தது, எப்படி கரு உருவாகினது, எப்படி குழாய் உருவாகினது, அதுக்குள்ளால இந்த சாப்பாட்டில் ரத்தத்தினூடாக சக்தி போனது. இன்றைக்கு பார்த்தா மரம் மாதிரி வளர்ந்து எத்தனை அம்மாக்கள் தன் மகளையும் மகனையும் உதவிந்து தான் பார்க்கணும். ரைட்டா? அப்போ இது எல்லாம் ஒரு கணவன் மனைவியினுடைய இணைவு இல்லாமல் எப்படி வந்தது? குந்தி தேவிகளா நாங்கள்? அப்போ நடந்த கெட்டதுகளை, எனக்கு எதிராக நடந்த கெட்டதுகளை தூக்கி போட்டு எனக்கு சார்பாக நடந்த அத்தனையும் நாங்கள் இழிவாக்கிட்டோம். ரெண்டு போட்டு சொல்கிறோம், மனைவி அவள் கெட்டவள், சரியில்லை இந்த மனைவி, எந்த கணவன் ஐயோ கடவுளை அவரை பற்றி கதைக்காயங்கோ, அவருக்கு இப்போ நான் கதைக்கிறதே இல்லை, நாங்கள் சேர்ந்து எல்லாம் பிழை. சேர்ந்து இருக்க விரும்பிலாட்டி ரெண்டு வீட்டில் இருங்க, அது வேறு விஷயம். ஆனால் கெட்டவர் இவர் பிழையானவர் என்று பழி சுமத்த வேண்டாம். சொன்னால் அவர் என்ன சொல்லி, இப்போ நான் தான் மனைவி என்று வைங்கோ, நான் தான் வாணி, நான் மோனை சொல்கிறேன். மோன் சும்மா இருப்பாரோ? இப்போ தான் டிக்டாக்கை திறந்து அதில் கதைப்பார் மனைவியை பற்றி, இல்லையோ? வந்து பசு பாடி கெட்டவன் அடியா ஒடியா, நான் உழைக்கிற காசை கூட எனக்கு தார இல்லை, எல்லாம் தண்டை வாங்க போடணும் என்றது. அப்புறம் மனைவியை பற்றி சொல்லும்போது ஐயோ இவளும் இந்த மனசியும் சாவரங்களும் சேர்ந்தாங்களோ உலகத்தில் இலங்கை யுத்தமே பரவாயில்ல இருக்கும், அந்த அளவு குடும்பம் செய்தாங்க, அப்படி இப்படின்னு வாங்க. உண்மை அதுவா கதை? இல்லை, எங்களுக்குள் பொருந்தவில்லை. அதனுடைய அப்படி வெடும் தணலில் போது இப்போ சொன்னார் தான் அப்போது கதைச்ச கதை, பிள்ளைகளை எல்லாம் அடிக்க தொடங்கிட்டார், என்னில் பிடிக்கலை என்றால் இல்லை, எலி வெளியில் போகத்தான் வேணும், அல்லது வடையை தூக்கி எலி வெளியில் போடத்தான் வேணும். சரியா? அதே வேளையில் எனக்கு தெரியும் எங்கள் உறவுகளுக்குள்ளே கூட தகப்பன் தன் மனைவியை சந்தேகித்து தன் பிள்ளையே என்னுடையதில்லை, இது உண்ட பிள்ளை என்று சொன்னபோது அவர்கள் என் காருக்கு கிடைத்த போது நீங்கள் இந்த இடத்துல ஒரு இரவு கூட இருக்கக்கூடாது. ஏனென்றா இந்த ஆண் அப்பா என்று சொல்கிற இந்த ஆனால் என்னுடைய பொம்பளை பிள்ளைக்கு ஆபத்து இருக்கு. இவர்களே சொல்ல முடியுமா? நாங்கள் இல்லை 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 பிள்ளை விட்டுட்டீங்க சேர்ந்துருங்கோ அழுந்தி கொண்டு சாகுங்கன்னு சொல்ல முடியுமா? நான் இப்போ கதைச்ச ரெண்டு கதையும் பிள்ளைகளை வச்சு தான் சொல்கிறேனே தவிர எனக்கும் வாணிக்கும் உள்ள பிரச்சனையை சொல்லவில்லை. நாங்கள் இணங்கி போக வேண்டும். ஏனென்றால் அந்த அற்புதம் எங்கள் வீட்டில் பிறந்த குழந்தை இல்லையா? அதுக்காக நான் சில இணக்கத்தை செய்யணும். ஆனால் இணக்கத்தில் நல்ல இணக்கம். இப்போது கணவனை பிடிக்கவில்லை என்றால் மனைவி ஆளுமையோடு வளர்ந்து, இது உங்களில் சிலருக்கு முன்னர் காலங்களில் ஏதோ பக்கத்தில் காற்றில் சொல்லியிருப்பேன், என்னுடைய கணவனை என்னுடைய வீட்டில் வாடகைக்கு வைத்திருங்கோ பிள்ளைக்காக. கஷ்டமாக இருக்குமா? ஊர் என்ன கதைக்கு வேண்டி யோசிக்கிறீங்களா? ஊர் என்ன சுண்டைக்காயா புடலங்காயா கத்திரிக்காயா? எங்களுக்கு என்னது ஊரை பற்றி கதை? எங்களுக்கு எங்களோட வாழ்க்கை முக்கியம் இல்லையா? சரி, நன்றி, மகிழ்ச்சி. நாங்கள் உருட்ட சிந்தனை நேரத்திலாம் இருக்கிறோம். அவை வேறு ஒன்றோடு ஒன்று தொடுத்து பார்க்கணும். எங்கேயாவது எலிக்கரை கரைச்சா அது குடும்பத்துக்கு பொருந்தாதண்டு இல்லை. சரியா? கோழி இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுமா என்றது குடும்பத்துக்கு பொருந்தாதண்டு இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் கொழிவுத்தான் அதை இவ்வளவு நேரம் பேசி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அது எல்லோருக்கும் பொருந்தும். நாங்கள் இப்போ இதில் 7 பேர் இருக்கிறோம். இன்னும் பலர், குறைந்தது ஒரு 70 பேர் குறைந்தது இப்போ கேட்பின நேரில். ஏனென்றால் இணையதளத்தில் போகிறோம், மூவனூரில் போகிறோம், பிறகு இது யூடியூப்பில் பயணிக்கும். அதே நேரம் இப்போது ஆண்ட்ராய்டு ஆப் வேலை செய்கிறது. யாராவது ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் FATV தமிழை நீங்கள் கூகுள் ப்ளேயில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ ஆப் வேலை செய்யுது. இப்போ என்ன கொஞ்ச நாள் அது திருப்பி அதை மாறிட்டுது. ஆனால் ஐஃபோனில் இன்னும் நாங்கள் செய்யவில்லை. அது கொஞ்சம் பெரிய அளவு பணம் தேவைப்படுகிறது. அங்கே வேலை செய்து கேட்டால் இன்னும் ஒரு 4 நாள் கழித்தா கட்டாயமாக 2000 பேர் இதை கேட்டிருப்பார்கள். அவை நாங்கள் எங்களுக்குள் ஜூம் மீட்டிங்கில் பேசவில்லை. இது ஒரு நேரலை நிகழ்ச்சி இல்லையா? பேசிக்கொண்டோம். யாராவது
திங்கட்கிழமை ஐயாவை நினச்சிக்கொண்டு ஏதாச்சும் சொல்ல வர்றாங்களான்னு பார்ப்போம். அப்படி இல்லையென்றா நாங்கள் பெற்றோர் தெய்வத்துக்குள்ளே போயிடுவோம். அபி ஓகேயா? இன்றைக்கு என்ன 3 கிழமைக்கு பிறகு இன்றைக்கு ஒரு நேரம் கிடச்சிருக்குது. அப்போ போகணும் வகுப்புக்கு. அப்போ பிந்தி போட்டது யார்? அரசாங்கமா டீச்சரா நீங்களா? அதுங்க டீச்சருக்கு வசதி இல்லைன்னா பிந்திக்கு கிளாஸை கூப்பிடுறாரு. ஆனால் உங்களுக்கு வசதி இல்லை, நான் பாவம் நிகழ்ச்சிக்கு போகணுமென்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க. பார்த்தீங்களோ, அது கஷ்டம். என்ன அபிராமி? காணவில்லை. 2 பேரும் ஓடிட்டாரு. அங்கே காகம் வந்திருக்கு. சரி, அவை இன்றைக்கு அபி மற்றும் அபிராமி பிந்தி ஹபிஷா வரக்கூடும். இவர்களுக்கு பொதுவாக பதில் போட்டுனா ஒருக்கா நேரலையில் இணைஞ்சு விட போகிறோங்கன்னு ஒருக்கா வந்துட்டு போங்கன்னுட்டு ஒரு ஆள் எழுதத்தானே கடாரண்டு எல்லாரும் எழுதினாங்க. கவனிச்சிங்களா இன்றைக்கு விடிய? ஆனால் இல்லை, முதல்ல நகுல் தான் எழுதியிருந்தார். பிறகுதான் நானும் 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 என்று எழுதினார். ஆனால் எஸ்என் தமிழ் பாடசாலையில் ஒரு புதினம் என்னென்னா இன்றைக்கு விடியத்தான் பேச்சு போட்டியை கூப்பிட்டுருக்கிறாரு. இந்த பிள்ளைகளுக்கு ஏற்கனவே தெரியாது பாவம். உண்மைக்கும் இல்லாட்டின்னு இன்றைக்கு எழுதுகிறாரு. என்னட்டு இன்றைக்கு எழுதுகிறாரு. இப்ப அபிஷா எழுதுறாரு ஞாயிற்றுக்கிழமை விடிய இன்று இணைய முடியாது, எனக்கு வகுப்பு இருப்பதால் மன்னிக்கவும் என்று. அப்ப அபிக்கு இப்பதானே வகுப்பு இருக்கண்டு அவ அறிவிச்சிருக்கிறேன் மாஸ்டர். ஓமோ அபிராமி சொல்றாரு. இப்ப 5:30 மாலை நிகழ்ச்சி 5:20 எழுதுறாரு. நான் இன்று இணைய மாட்டேன், எனக்கு கணக்கு பரீட்சை இருக்கிறதுண்டு. ஏன்னா கணக்கு பரீட்சை அபிராமிக்கு 10 நிமிஷத்துக்கு முதல் தான் சொன்னவியல் கிளாஸ்ல இருந்து நாளைக்கு பரீட்சைண்டு. இப்போ விளங்கிச்சோ எல்லாருக்கும் என்ன சொல்ல வந்தேன். அப்போ எஸ்என் தமிழ் பாடசாலை இன்றைக்கு விடியத்தான் பேச்சு போட்டிக்கு அறிவித்து இன்றைக்கு விடியத்தான் நகுல் தான் முதல்ல யோசிச்சிருக்கிறார் எழுதினோன்னு. பிறகு நீதினி பிறகு மிலானியும் தண்டை வாங்குக்கு நானும் பாடசாலை இருப்பதால் அதுக்கு இப்போ தான் கூப்பிட்டுருக்காரு. இப்போ ஒரு எழுதுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னே தான் கோல் பண்ணி மிலானி வாங்கோ பள்ளிக்கூடம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை என்றோன்னா மிலானியும் ஓடுகிறார். ஆனால் என்ன செய்கிறது, எங்களுக்கு தெரியும் இந்த கதை இதெல்லாம் கதை தான் என்று. நாங்களும் பெரிய அரக்கர் மாதிரி கோலம் எடுக்கலாமோ கத்திக்குள்ளரலாமோ? இல்லை, இதுதான் வாழ்க்கை என்றிட்டு ஓடிக்கொண்டே போக வேண்டியது தானே. என்ன சரி, நல்லது. நாங்கள் சிந்தனை நிறைவுக்கு கொண்டு வந்து உருட்ட சிந்தனை எவ்வளவு தூரம் வேலை செய்தது என்றது எனக்கு தெரியாது. ஆனால் மனதில் பட்டதை பகிர வேண்டியிருந்தது. அவரவர் தேவையான அளவுக்கு குவளை, என்ன குவளை, கண்ணாடி குவளை, சில்வர் குவளை, பித்தளை குவளை அல்லது பெரிய கூசா, மண் கூசா, எங்கேண்டாலும் ஊற்றி தங்களுக்கு தேவையானதை எடுத்து குடித்து கொள்ளலாம். மிகுதியை அப்படியே ஆற்றில் விட்டு விடலாம். அது இன்னும் ஒருவருக்கு பயன்படட்டும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்போது நாங்கள் அடுத்த